Hallelujah. We துதிக்கிறோம் கர்த்தாவே. Hallelujah. Hallelujah. Praise God. Hallelujah. Praise Jesus. Hallelujah. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா நீரே, எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே, எனக்கு குறித்தவை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா நீரே, எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் தேவஜனமே, எபேசியர் 1ஆம் அதிகாரத்தை வார்த்தை சொல்கிறது, இந்த உலகம் தோற்றுவதற்கு முன்பாக உங்கள் தேவைகள் இன்னதென்று தேவன் அறிந்து உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் தேவன் ஏற்கனவே நிறைவேற்றி வைத்திருக்கிற தேவனா இருக்கிறார். ஆகவே நீங்க அவருடைய சமூகத்தில் வருமானம் பெற்றுக்கொள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் பார்த்து முறையிடுவோம். ஆகும் தேவன் அவர் குலக்காரன் எதுவில்லை. தேவன் அதிசயங்க செய்ய நல்லவராக இருக்கிறார். அற்புதங்க செய்ய நல்லவராக இருக்கிறார். அவரை நோக்கி பார்த்த ஒரு பிள்ளையா வெட்கப்பட்ட தேவன், அவரை நோக்கி கூட அனைவருக்கும் அவர் வெற்றியைத்தாங்க தேவனாக, சுகத்திற்காக தேவனாக இருக்கிறார். அவரால் கூட எதுவுமே நீங்க சோரோடு கடந்து வந்திருக்கலாம், பலவீனத்தோடு கடந்து வந்திருக்கலாம், இந்த காரியம் முடியாதுன்னு வந்திருக்கலாம். ஆனா என்னால் கூடாது தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. 37 வார்த்தை சொல்லுகிறது. இது மனிதர்கள் கூட தான், தேவனால் கூட காரியம் எதுவுமே Oh, we worship you, hallelujah, hallelujah, hallelujah. मैं तुझे करता हूँ, hallelujah, मैं तुझे करता हूँ. Oh, मैं वीर करता हूँ. Oh, मैं आराधना करता हूँ. Oh, मैं नाचने करता हूँ. Oh, नानी, hallelujah, hallelujah, hallelujah. Oh, यीशु हमको hallelujah, नंदी यीशु नंदी
ஒவ்வொரு தொட்டு ஆசீர்வாதம் கடந்து பயன்படுத்த நாமத்தும் பயமுண்டாக நேசிக்கிறேன் ஆம் தேவ ஜனமே. இயேசு பேதுருவை பார்த்து கேட்கிறார், பேதுருவே நீ என்னை நேசிக்கிறாயா? பேதுரு சொல்லுகிறார், ஆம் ஆம் தகப்பனே உம்மை நேசிக்கிறோம் என்று சொல்லுகிறார். பேதுருவே நீ என்னை நேசிக்கிறாயா? ஆம் போதுகிறே நான் உம்மை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறார். மீண்டும் இயேசுக்கே பேதுருவே நீ என்னை நேசிக்கிறாயா என்று கேட்கிறார். பேதுரு கண்ணீரோடு இயேசுவே அப்பா உமக்கு என்னுடைய இருதயம் என்ன என்று தெரியும், நான் எப்படி நேசிக்கிறேன் உமக்கு தெரியும். ஓ என் இருதயம் உனக்கு அறியாதா என்று கேட்கிறார். நேசிக்கிறேன் இயேசுவே என்று சொல்லுகிறார். Thank you Jesus. We worship you. Amen. ஓ நீர் கண்ணீரை துடைக்கிற தேவனா இருக்கிறீர். வியாதியின் விடுதலை கொடுக்கிற தேவனா இருக்கிறீர். பலவீனங்களை மாற்றுகிற தேவனா இருக்கிறீர். ஓ உடைய பாதத்தில் வருகிறவர்களுக்கெல்லாம் விடுதலை கொடுக்கிற தேவனா இருக்கிறீர்கள். ஓ நோக்கி பார்க்கிற ஒருவரை நீ வெட்கப்பட்ட தேவனாலே கர்த்தாவே, உம்முடைய நாமத்தினால் விடுதலை உண்டு கர்த்தாவே. உம்முடைய வார்த்தையானது சுகத்தை கொடுக்கிற தேவனா இருக்கிறீர். உம்முடைய வார்த்தையானது விடுதலை கொடுக்கிற தேவனா இருக்கிறீர். உம்முடைய வார்த்தையினால கர்த்தாவே ஒவ்வொரு அப்பா தகப்பனே சமாதானத்தை கொடுக்கிற தேவனா இருக்கிறீர். Hallelujah. Hallelujah. கர்த்தர் மிகவும் நல்லவராக இருக்கிறார். Hallelujah. கர்த்தர் மிகவும் நல்லவராக இருக்கிறார். Hallelujah. மனிதனுடைய அன்பு மாறி போய்டும். மனிதனுடைய அன்பு மாறி போய்டும். ஆனா கர்த்தருடைய அன்பு ஒருபோதும் மாறாது. Hallelujah. 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 அதாவது மனிதனுடைய அன்பு எப்படிப்பட்ட அன்புன்னு பார்க்கணும்னா விசேஷமாக பாருங்கன்னா திருமணமான புதிய தம்பதியரை பாருங்க நல்லா. திருமணமான புதிய தம்பதியர் இருப்பாங்க நல்லா. அவங்க போகும்போது எந்த இடத்துக்கும் ரெண்டு பேரும் ஒட்டுக்கா போவாங்க, ஒட்டுவாங்க, வருவாங்க. என்ன வந்தாலும் அம்மா பேச்சு கேட்க மாட்டாங்க, யார் பேச்சு கேட்க மாட்டாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஏதோ ஒரு ஃப்ரீ பேர்ட் மாதிரி இருப்பாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு பின்ன பாருங்க பொன்னாட்டிக்கு சொல்லாம இவரு எல்லாம் ரவுண்ட் அடிச்சு நிதானமா வருவாரு. அப்புறம் சொல்லுவாரு, பொன்னாட்டி கேட்பாங்க என்ன வேற கூட்டு போக கூடாதுன்னு. அப்ப சொல்லுவாரு, ஆமா போறதுல உனக்கு கூட கூட்டே போனமான்னு கேட்பாங்க. அதுக்கு முன்ன வீட்டுல இருக்கிறான்னு சொல்ல கொஞ்சம் பொறுமகனே, கொஞ்சம் பொறுமகனே, ரொம்ப அவசரப்படாதவங்க இல்ல நாங்க திருமணம் ஆகிக்கிறது நாத்துக்கு அப்படின்னு. ஏன்னா ஏன் இதை ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்றேன், மனிதனுடைய அன்பு நிலையான அன்பு இல்ல. மனிதனுடைய அன்பு நிலையான அன்பு அல்ல. சில நாட்கள மாறி போயிடும், சில நேரவேளையில மாறி போயிடும், சில நேரத்துல கசப்பாக தோன்றும். ஆனா தேவன் கிருபை மாத்திரம், அவருடைய அன்பு மாத்திரம் மாறாத அன்பாக இருக்குது. ஹல்லேலூயா. அதனால தான் இந்த தேவனை மாத்திரம் பற்றி கொண்டிருந்தா போதும், மீதி எல்லாம் சகலம் நம்மளோட கண்டி வரும். ஹல்லேலூயா. ஏன்னா அவரோட நேசிக்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மளே நேசிக்கிற தேவனா இருக்கிறார். இந்த விசேஷ தேவன். ஓகே, இந்த நாளுக்கு தேவ செய்திக்கு கடந்து செல்வோம். நம்ம இந்த வாரங்களை சில வாரங்களாக பார்த்து கொண்டிருக்கிறோம். பாவத்தின் சம்பளம் மரணம் என்பதை குறித்து போதித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. வாசிங்க என்னோடு சேர்ந்து ரோமர் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகும் நித்திய ஜீவன். அன்பின் பரலோக நல்ல பிதாவே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி கூறுங்க தாவே. இந்த வாரத்தில் கூட இந்த இரண்டாவது முறையாக இந்த வார்த்தையை வாசிக்கிறோங்க தாவே. இந்த வார்த்தையில் இருக்கிற ரகசியங்கள் தேவன் வெளிப்படுத்த எங்களோட இடைப்பட்டு பேசுங்க தாவே. அப்ப அங்க இருக்கிற ஒவ்வொருக்கும் ஒரு ஜீவ அப்பா தகப்பன வல்லமை ஒவ்வொருக்கும் ஊற்றாக பாயும்படியாக இந்த வார்த்தை ஒவ்வொருக்கும் கிரியை செய்யும்படியாக உதவி செய்யுங்க. தொடர்ந்து அடிய மரத்தில் வெளிப்பட்டு பேசுங்க. இயேசுநாத் வேண்டிக் கொள்வோம் நல்ல பிதா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கை இருக்கிறவங்களா கையை தட்டி கட்டுற பாவத்தின் சம்பளம் மரணம் என்று. ஹல்லேலூயா. போன வாரம் இந்த வார்த்தை குறித்து நான் இன்னொரு கண்ணோட்டத்துல உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். அதாவது இந்த வார்த்தை ரெண்டு விதமான ரெண்டு காரியத்தில் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஏன் இந்த காலத்தை ரெண்டு வகையில் எடுத்துக்கொள்ளலாம் என்று பார்க்கும்போது, முதலாவது
பாவத்தின் சம்பளம் மரணம் என்று பார்ப்பது மாமிசத்துக்குரிய மரணமாக ஒன்றாக காணப்படுகிறது. ஹல்லேலூயா. நாம் சொன்னோம் சில காரியங்கள் எதை எப்படிப்பட்ட பாவங்களால மரணம் உண்டாகிறது என்பதை குறித்து தாவீதுடைய நம்ம வரலாற்றை எடுத்து வாசித்து அதிலிருந்து சில காரணங்களை கற்றுக்கொண்டோம். ஆனா இன்னொரு வார்த்தை சொல்கிறது இதுல. அந்த வார்த்தை பார்க்கும்போது பாவத்தின் சம்பளம் மரணம். இந்த பாவத்தின் சம்பளம் இன்னொரு மரணம் எப்படிப்பட்ட மரணம் காணப்படுகிறது? இது ஆவிக்குரிய மரணமாக காணப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய மரணம். ஹல்லேலூயா. முதலாவது மரணம் நான் ஆக்சுவலா ஞாயிற்றுக்கிழமை அநேகருக்காக இந்த மாமிசத்துக்குரிய ஏன்னு கேட்டா ஞாயிற்றுக்கிழமை அநேகர் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து இதை குறித்து கண்டிப்பா போதிக்கிற சூழ்நிலை போதிட்டேன். இதை 2 வகையான மரணம் இந்த வார்த்தையில நம்ம வாசிக்கிற இந்த ரகசியத்தை எடுத்திருக்கிறோம். இந்த வார்த்தையில 2 ரகசியங்கள் அடங்கியிருக்கு. ஒன்றாவது மாமிசத்துக்குரிய மரணம், இன்னொன்றாவது ஆவிக்குரிய மரணமாக காணப்படுகிறது. இந்த ஆவிக்குரிய மரணம் எப்படிப்பட்டது என்று பார்க்கும்போது, அதாவது பாவத்தை செய்கிறவர்கள் அதாவது ஆவி ரீதியில மரணத்தை மேற்கொள்கிறார்கள். சில பேர் நினைக்கிறேன் நான் பாவம் செஞ்சுக்கிறேன், நான் எங்க மறித்தேன் என்று சில பேர் நினைக்கலாம். ஆனா இந்த சரீரம் மரணத்துக்கு உள்ளாகவில்லை, அந்த உடனடியாக சரீரம் மரணத்துக்கு உண்டாகவில்லை. ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த ஆவியில இவங்க ஏற்கனவே செத்ததாக காணப்படுகிறோம். உதாரணமாக பார்க்கும்போது இந்த தேவன் சொன்னாரு, ஆதாமை நோக்கி சொன்னாரு, இந்த கனியை புசிக்கும் நாளிலே மறிப்பா என்று சொன்னார். ஆனா வேதம் சொல்கிறது அவர் புசித்து அநேக ஆண்டுகள் வாழ்ந்தார் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் இவர்கள் ஏற்கனவே மறித்தார்கள். எப்படி மறித்தார்கள் என்று பார்க்கும்போது தேவனோடு இந்த உறவுல அவர்கள் துண்டிக்கப்பட்டார்கள் என்று நம்ம காணப்படுகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனோடு இந்த உறவுல துண்டிக்கப்பட்டார்கள். இந்த ரிலேஷன்ஷிப் தேவனோடு உறவாடுகிறது, தேவனோடு பேசுகிறது, தேவனோடு ஐக்கியம் கொள்கிறது, தேவனோடு பகிர்ந்து கொள்கிறதை இவர்கள் இழந்து விட்டார்கள். அதனால்தான் தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை விட்டு அவர் தூரம் கடந்து சென்று விட்டார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்பொழுது முதலாவது நம்ம பார்த்த ஒரு காரியத்தை பார்க்கும்போது மாமிசத்துல மறிக்கிறோம். இன்னொரு காரியத்தை பார்க்கும்போது இந்த ஆவி ரீதியிலால மறிக்க போகிறோம் என்று வேதம் நம்ம கற்றுக் கொடுக்கிறது. ஹல்லேலூயா. இந்த ஆவி ரீதியில மறிக்கும் போது அநேக காரியங்கள் நம்ம வாழ்க்கையில காணப்படும். ஹல்லேலூயா. எப்படி என்று பார்க்கும்போது தேவனோடு இருக்கிற உறவு நம்மளோட துண்டிக்கப்படுகிறது. தேவனோடு பேசுகிற ஐக்கியம் இல்லாத காணப்படுகிறது. ஏதோ இழந்து விட்டதாக இனிமேல் காணப்படுகிற ஒவ்வொரு காரியம் தோல்வியாக எண்ணப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த நாட்களிலே இவர்கள் வேர்வை சிந்த வேண்டிய சூழ்நிலை இருந்தில்லை. ஆனால் இதை இயேசு கிறிஸ்து இந்த தேவனுக்கும் இந்த மனிதனுக்கும் பிரிவினை வந்த நாட்களிலே எப்போது ஆவியில மரித்தார்களோ அப்போ இவருக்குள்ள வேர்வை சிந்து உழைக்க வேண்டிய சூழ்நிலை கடந்து வந்தது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆவியானவரோடு இந்த தேவனோடு இணைந்து இருக்கும்போது இவங்க அதிகமான காரியங்கள் எதுவும் தன்னுடைய சொந்த முயற்சிக்கு எதுவுமே தேவையில்லை. அதிகமான முயற்சி தேவை. ஏன்னா ஏற்கனவே ஒரு தீர்மானத்தை தேவன் கொடுத்திருக்கிறார், ஏற்கனவே ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அதை சுதந்திரித்துக் கொள்ளலாம், அதை பெற்றுக் கொள்ளலாம். ஹல்லேலூயா. ஏனென்று பார்க்கும்போது தேவனோடு உறவு வைத்திருக்கிறார், சகலத்தையும் தேவன் படைத்திருக்கிறார். அவர்களோட கூடாத இனிமேலே அவர்களுக்கு இவர் கொடுக்க நல்லவராக இருக்கிறார். அப்போ தேவனோடு எப்போ இந்த ரிலேஷன்ஷிப் கட்டாச்சோ இனி வாழ்க்கையில எப்படி காணப்படும் என்பது முதலாவது பார்க்கும்போது சோர்வுகள் காணப்படும். முதலாவது தனக்குள்ளே தனிமையை காணப்படுவார்கள். அநேகர் சொல்லுவாங்க ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குது, ஒரு தனிமையில் இருக்கிற போல தோணுது, என்ன ஒரு பயமா இருக்குது. ஏன் கேட்டா இந்த அதாவது 2 தீமோத்தேயுல 1ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனம் நீங்க உங்க வீட்டுல போய் வாசிக்கோங்க. அதாவது நம்மளுக்கு பயத்தின் ஆவியை கொடாமல் தேவனை சொல்லு, தேவன் பயத்தின் ஆவியை கொடாமல் நான் வாசிக்கிறேன் பாருங்க. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெரிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ யாருக்கு பயம் வருதுன்னு கேட்டா இந்த தேவ ஆவி எப்போ அவங்களுக்குள்ள இல்லையோ அப்போ அவங்களுக்குள்ள பயம் காணப்படுகிறது. ஏன்னா இவங்க தேவனற்றவர்களாக இவன் தேவன் இல்லாம மரித்து போன காலத்தினால ஆவி ரீதியில தேவனோடு இருக்கிற உறவுல துண்டிக்கப்பட்ட காலத்தினால இவருக்குள்ள சில பயங்கள் உருவாக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. 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 அதனால வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லப்படுகிறது. அப்போ இது ஒரு வகையான மரணமாக காணப்படுகிறது. பிற இன்னொரு காரியம் பார்ப்பது எந்த காரியம் செய்யும் போதோ அது தோல்வி தோல்வி தோல்வி. சில பேர் சொல்லுவாங்க நான் கை தொட்டு செய்கிற வேலை எல்லாம் என்னோட ஃபெயிலியர் ஆகிக்கொண்டே இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஏன் கேட்டா அது ஒரு சிம்டம். எப்படிப்பட்ட சிம்டம்? தேவன் உங்க வாழ்க்கையில இல்லை என்பதை ஒரு அறிகுறி அதில் காணப்படும். ஏன்னா
எல்லாவற்றையும் ஜெயிக்கிற தேவன் உங்களோடு இருக்கார். சகலத்தை நான் ஜெயிக்கிற தேவனுடைய வார்த்தை சொல்லுது. அப்போ அந்த தேவன் ஜெயித்தவர் உங்களோட உறவு வைத்துக் கொண்டால், ஜெயித்தவர் உங்களோடு இணைந்து இருப்பார். ஆனால் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் என்ன நடக்கும்? ஒவ்வொரு காலம் வெற்றி 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 காணப்படும். எப்போ தேவன் அற்றவர்களுக்கு தேவனோட அந்த ரிலேஷன்ஷிப் துண்டிக்கப்படுகிறதோ அப்போ வாழ்க்கையில தோல்விகள் வர ஆரம்பிக்குது. எல்லாம் சொல்லுங்க, தோல்விகள் வர ஆரம்பிக்குது. ஹல்லேலூயா. இந்த தோல்விகள் அநேகருக்கு, சில பேருக்கு கண்ணீர், சில பேர் துக்கங்கள், சில பேருக்கு சோர்வுகள். எப்ப எல்லாமே இந்த தேவன் எப்போது ரிலேஷன்ஷிப் பிரிந்து போகுதோ அப்பதான் சகலம் தொடர்ந்து நடந்து கொண்டே வரும் ஒரு வாழ்க்கையில. ஹல்லேலூயா. சம்பாதிக்கிறது நிக்காது. வீட்டுல நல்லா சமைச்சு வச்சிருப்பாங்க, ஆனா உங்க வாய்க்கு மட்டும் சுவையா இருக்காது. ஏன்னா இந்த தேவனுடைய அந்த சமாதானம் இல்ல, இந்த தேவனுடைய சமாதானம் இல்ல, தேவனுடைய உறவு உங்களுக்குள்ள இல்ல. அப்ப இந்த உறவு இல்லாத போது எதை பார்க்கும் போதும் அது தோல்விதான் காணப்படும். எதை பார்க்கும் போதும் அது நஷ்டமாக எண்ணப்படும். எதை பார்க்கும் போதும் எதை இழந்து விட்டதாக காணப்படும். ஏன்னு கேட்டா இதை வெட்டி கொடுக்கிற தேவன் தோடு இவர்கள் உறவு இல்லாத காலத்தினால தோல்வியை சந்திக்கிறவர்களோட உறவை வைத்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அது ரொம்ப முக்கியமான காரியமாக காணப்படுது. ஹல்லேலூயா. அப்போ இந்த தேவனுக்கும் மனுஷனுக்கும் பிரிந்திருக்கிற பிரிவு தன்னுடைய கண்களில் ஒவ்வொரு கிரியும் காணப்படலாம். எப்படி காணப்படலாம்? தேவனுடைய வார்த்தை சொல்லுது, இந்த காணப்படுகிற உலகத்தை காணாத பரலோகத்திலிருந்து தேவன் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். அதை சகலமும் ஒழுங்கு கிரமம் அவரை திட்டப்படி நடத்தி கொண்டிருக்கிறார். அப்ப தன் வாழ்க்கையில காணப்படலாம். யாரு இந்த தேவனோடு இணைந்து இருக்கிறவர்கள், தேவனை பிரிந்திருக்கிறார்களோ அவர் வாழ்க்கையில இந்த சோர்களை காண்பதும், இந்த பலவீனங்களை காணப்படுவதும், இந்த தோல்விகளை காணப்படும் கண்கள் முன்பாக காணப்படலாம். எப்படி இவங்க வாழ்க்கையில ஜெயம் கொண்டவர்கள் எப்படி தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னு பார்க்கும்போது உதாரணத்துக்கு சொல்ற பாருங்க. இப்போ எத்தனை பேர் இந்த வாட்டர் பைப் பார்த்திருக்கீங்க? இந்த பாவம் என்பது இந்த வாட்டர் பைப்பு போல. இந்த வாட்டர் பைப்னா அந்த பைப்பு மாதிரி கிடையாது. இந்த வாட்டர் பைப்ல நீங்க தண்ணியை பிடிச்சி தண்ணி ஓடுற தண்ணி பாருங்க, நடுவில் ஒரு பபிள்ஸ் வந்து நின்று கொண்டிருக்கும். பபிள்ஸ், ஒரு முட்டை அது நடுவில் இருக்கும். இந்த முட்டை இந்த தண்ணியில பாகத்திலையும் போய் சேராது, இந்த பாகத்திலையும் சேராது. இந்த முட்டை என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, அதாவது பபிள்ஸ், அதாவது ஏர் பபிள்ஸை பற்றி நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஒரு வாட்டர் பிடிக்கிற பைப்பு, செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றுவாங்கல்ல, அந்த பைப்பை நீங்க டிரான்ஸ்பரண்ட் பைப்பை நீங்க பாத்தீங்கன்னா அது நடுவில் ஒரு முட்டை இருக்கும் பாருங்க. அது தண்ணி ஓடும் போது நடுவில் ஒரு முட்டை வந்திருக்கும். இந்த முட்டை என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, இந்த தண்ணி சேரவே விடாது, இந்த தண்ணி சேர விடாது. பாவம் அப்படிப்பட்டதுதான். பாவம் நடுவில் நிற்கும். நீங்க தேவன் அற்றவர்களா பக்கத்தில் நின்று கொண்டிருக்கோம். தேவனுடைய வார்த்தையும் வெற்றியும் உங்களுக்கு பக்கமாக நின்று கொண்டிருக்கும். நடுவில் ஒரு பெரிய முட்டை உங்களுக்கு பக்கத்தில் வந்து நின்று கொண்டிருக்கும். என்ன கேட்டா, இதையோ சேர விடாது, இதையோ சேர விடாது. இது எப்போது சேரப்பட முடியும் என்று பார்க்கும்போது, எப்போது இந்த பாவத்திலிருந்து இந்த பைப்ல இருந்து வெளியே வருதோ அப்ப தண்ணி ஒன்னா சேரும். இந்த முட்டை உடைஞ்சு வெளியே போகும். ஹல்லேலூயா. அதே போல ஒவ்வொரு வாழ்க்கையில நம்முடைய பாவம் இந்த பைப்புல உள்ள நுழைஞ்சு இருக்கிற, அத மேல போக முடியாது, கீழே போக முடியாது, வெளியே வரணும். எப்படி வெளியே வரணும்? பாவத்திலிருந்து வெளியே வரணும். இந்த பாவத்திலிருந்து வெளியே வரணும்னா இந்த பைப் விட்டு வெளியே வரணும். இந்த பைப் விட்டு வெளியே வந்தா இணைகிறது போல இந்த பாவம் ஒவ்வொரு வாழ்க்கையில என்ன பண்ணும்னா மரணத்துக்கும் பயத்துக்கும் எப்படி கொண்டு போகுதுன்னா அது நடுவா வந்து நிக்குது. அது நடுவுல வந்து நிக்குது. தண்ணி இருக்குது, அதை யாரும் பிளாக் பண்ணி வைக்கல. பக்கத்துல தண்ணிக்குது, அதை யாரும் பிளாக் பண்ணல. ஆனா இந்த ஏர் பிளாக் பண்ணி வச்சுக்குது. இதுதான் பாவமா காணப்படுது அந்த இடத்துல. இந்த பாவம் இந்த பைப் விட்டு வெளியே வர வரைக்கும் இந்த தண்ணி எவ்வளவு லென்த் இருக்கோ, அதாவது உங்களுடைய வாழ்க்கையுடைய பயணம் எவ்வளவு தொலைவு இருக்குதோ அவ்வளவு தொலைவு உங்களோட பயணம் செய்யும். உங்க வாழ்க்கை எவ்வளவு தூரம் போயிருக்கோ அவ்வளவு தூரம் பயணம் செய்து கொண்டிருக்கோம். அதுக்கு ஒரே வழினா இதை விட்டு வெளியே வர வேண்டும். ஹல்லேலூயா. வெளியே வந்தா தான் தேவனோடு இணைந்து இருக்க முடியும். அப்போ பாவத்தோடு இணைந்து தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது. பாவத்தின் மித்தம் கண்டிப்பா மரணம் நேரிடும், பாவத்தின் மித்தம் ஜெயம் கண்டிப்பா நேரிடாது. ஹல்லேலூயா. அப்ப ஜெயம் வேண்டும் என்றால் இந்த பாவத்திலிருந்து வெளியே வரணும். அதனால்தான் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, பாவத்தின் சம்பளம் மரணம். முதலாவது ஒரு மரணத்தை நம்ம பார்த்தோம், அதாவது இந்த மாமிசீக மரணம். எல்லாம் நினைக்கிறாங்க வெறும் மாமிசத்துல மரணம். ஹல்லேலூயா. முதலாவது முத வாழ்க்கையில நேரிடுறது என்ன சம்பவம் பார்க்கும்போது, பாவம் செஞ்ச உடனே இந்த தேவனோடு இணைந்து இருக்கிற இந்த உறவு துண்டிக்கப்பட இதுவே பெரிய மரணமாக காணப்படுது. ஹல்லேலூயா. இதனாலதான் ஆதாமுடைய தன்னுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது முதலாவது பாவம் செஞ்ச சனமாத்திரத்துல அந்த உறவு
துண்டிக்கப்படுது. அவர் அன்னைக்கே செத்தார்கள். எப்படி செத்தார்கள்? ஆவியின் ரீதியில் அவர்கள் செத்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் பாவத்தை நம்ம செய்யறதுக்கு முன்பாக ஒவ்வொருவரும் கண்டிப்பா கர்த்தர்கிட்ட நம்ம பாவத்தை செய்யறதுக்கு முன்பாக கர்த்தர்கிட்ட நின்று, கர்த்தாவே இந்த பாவம் எனக்கு சொந்தமானது அல்ல, இந்த பாவத்தை நான் மறைத்திருக்கிறேன், இந்த பாவத்தை ஜெயம் கொண்டிருக்கிறேன், இந்த பாவம் எனக்கு சொந்தமானது அல்ல, இந்த ஜெயம் எனக்கு சொந்தமானது, தேவனை ஒப்பு கொடுத்து பாருங்க, இந்த பாவத்தை மேற்கொள்ளலாம், இந்த பாவத்தை ஜெயம் கொள்ளலாம். ஜெயம் கொண்டா கண்டிப்பா வெற்றி நிச்சயம். ஆனா பாவத்துக்கு அடிமையானா கண்டிப்பா மரணம் நிச்சயமாக காணப்படும். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த மரணத்தை குறித்து நாம பார்க்க போகிறோம். ஆனா தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, சங்கீதம் 115:17 சொல்லப்படுகிறது பாருங்க. மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள். ஹல்லேலூயா. எப்படி இருக்குங்களா? மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிறார்கள். மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள். எப்ப பாவத்தில் இருக்கிறாங்களோ அவங்க கர்த்தரை துதிக்க மாட்டாங்க. ஏன்னா வாழ்க்கையில நிம்மதி இல்ல, வாழ்க்கையில சமாதானம் இல்ல, வாழ்க்கையில சந்தோஷம் இல்ல, அதாவது ஒரு பொறுமை இல்ல, எங்க உக்காரத்துக்கு பொறுமை இல்ல. எப்ப கேட்டாலும் பிரதர் எங்கேயுமே நிம்மதி இல்ல பிரதர், எங்கேயுமே நிம்மதி இல்ல பிரதர். இவங்க கர்த்தரை துதிக்க மாட்டாங்க. ஏன் துதிக்க மாட்டாங்கன்னா அந்த ஆவியில இறந்தவர்களாக காணப்படுகிறாங்க. ஹல்லேலூயா. ஆவியில இறந்த மனிதன் உண்மைய மரணத்துக்கு அவன் பெணமாக காணப்படுகிறான். ஹல்லேலூயா, பெணமாக காணப்படுகிறான். வேதம் தெளிவாக சொல்றது, மரித்தவர்கள் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள். ஹல்லேலூயா. யாரு? இந்த மரித்த ஆவியில செத்தவர்கள் கர்த்தருக்கு பிரியமா இருக்க முடியாது, கர்த்தரை துதித்துக் கொண்டு இருக்க முடியாது அவன் வாழ்க்கையில. ஏன்னா அதை காட்டிலும் பெரிய பிரச்சனை வாழ்க்கையில நடந்து கொண்டே வந்து கூட. ஏன்னா ஒவ்வொரு நாள் துன்பங்கள், ஒவ்வொரு நாள் துயரங்கள், ஒவ்வொரு நாள் கஷ்டங்கள். ஏன்னா ஜெயவர்களுக்கு அல்ல. தீமோத்தேயுவின் வாசம் நாங்கள் பயத்தின் ஆவியை கொடுக்கப்போல். எப்படி பயத்தின் ஆவியை கொடுக்கிறதுல? அவர்களோடு இருப்பதனால் பயங்களை மேற்கொள்வதில்லை. இந்த சொல்லுது, மரித்தவர்கள் துதியார்கள். ஏன் துதிக்க மாட்டார்கள்? அவர் ஆவியிலே இறந்தவர்களை போல காணப்படுகிறார். அதனால் துதி அவர்கள் மூலமாக வெளியே வருது. ஏன்னா இந்த ஆவியில செத்தவர்களாக காணப்படுகிறார். அதனால மனிதன் ஆவியில செத்தா தன் சரீரத்தை செத்ததை போல காணப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால ரொம்ப முக்கியமான காரியமா இருக்குது. பாவத்தின் சம்பளம் மரணம். அதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது. வாசிக்கலாம் பாருங்க, குறித்து வாசிக்கிறோடு சேர்ந்து 2 சாமுவேல் 11:27. And when her mourning was over, David sent and brought her to his house. 11:27. Brought her to his house, and she became his wife, and bore him a son. But the thing that David had done displeased the Lord. துக்க நாள் சென்ற பின்பு தாவீது அவளை அழைத்து தன் வீட்டிலே சேர்த்து கொண்டான். அவள் அவனுக்கு மனைவியாகி அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். தாவீது செய்த இந்த காரியம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாததா இருந்தது. எப்படி இருந்ததா? பொல்லாததா இருந்ததா. இதை குறித்து நம்ம கடந்த வாரம் வாசித்தோம். தாவீது எந்த காலகட்டத்துல எந்த காரியம் செய்யணுமோ அந்த காரியத்துக்கு கீழ்ப்படியாத ராஜா, யுத்தத்துக்கு போக வேண்டிய ராஜா தான் யுத்தம் செய்யாமல் தன்னுடைய நேரத்தை வீணாக செலுத்திக் கொண்டு உட்புறையில அப்படி சுத்தி உலாவிக் கொண்டிருக்கும் போது ஒரு பெண்ணை பார்க்கிறாரு. அந்த பெண்ணை குளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை பார்த்து இச்சிக்க ஆரம்பிக்கிறார். இச்சித்து அதனோடு தவறான உறவை வைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த தவறான உறவின் மித்தம் தாம் பழிய வேற ஒருத்தர் மேல போன காரணத்துக்காக முயற்சி பண்ணாரு. அது முயற்சி நடக்கல. அதனால அந்த கணவனை, இந்த பெண்ணுடைய கணவனை அவரு போருக்கு அனுப்பி அந்த போர் மூலமாக அவரை மரணத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறார் என்று வேதத்தில் வாசித்தோம். அதை தொடர்ந்து தான் இதை கூட நம்ம வாசித்துக் கொண்டிருக்கிறோம். இதை வாசிக்கும் போது அந்த ஸ்ரீவுடைய கணவன் இறந்த துக்க நாட்கள் கழிந்த பிற்பாடு சில நாட்கள் எல்லாமே பாருங்க, எல்லாருக்குமே ஒரு காரியம் இருக்கு பாருங்க. துக்க நாட்கள் என்று பார்க்கும்போது கொஞ்ச நாள், அதாவது எல்லாம் மறித்த பிற்பாடு எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, எல்லாம் சொல்லுவாங்க கொஞ்ச நாள் தான் அந்த துக்கம் கொண்டாடுவாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் அழுதும் பிரயோஜனம் கிடையாது. மறித்த அன்னைக்கு அழுது கூட பிரயோஜனம் கிடையாது பாருங்க.
அல்லேலூயா. மரித்தன்னைக்கு அதோட பிரயோஜனம் கிடையாது. ஆனா சில பேர் அதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறாங்க. சில பேர் 40 நாள் பண்றாங்க, சில பேர் 50 நாள் பண்றாங்க. 50 நாள் பண்ணி எந்த பிரயோஜனம் கிடையாது, 40 நாள் பண்ணியும் பிரயோஜனம் கிடையாது. செத்த பிற்பாடு துக்கம் கொண்டாடியும் பிரயோஜனம் கிடையாது. யார் கேட்டா அவங்க சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்தாச்சு, அதனால இவங்க எதுவும் பண்ணவே முடியாது. செத்த பேர் பார்த்தா சில பேர் 3ஆவது நாள் போய் ஒரு பொண்ணல ஓட்ட போட்டு பால் ஊத்தி நிற்பாங்க. அவரை நான் பெட்டியை திறந்து வாயத்தோட ஆணு காத்துங்கிற மாதிரி இவங்க பால் ஊட்டாங்க. அல்லேலூயா. ஜனங்கள் புரியவே கூட மாட்டேங்குது பாருங்க. அல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனா இந்த இடத்துல வேதம் தெளிவாக சொல்லப்படுகிறது. துக்க நாட்கள் அதை கொஞ்ச நாள் துக்கத்தோட இருந்தாங்க. துக்கத்தோட இருந்த பெண்ண துக்க நாள் முடிந்த உடனே தாவீது அந்த பெண்ணை இன்னொருத்தருடைய மனைவிய இவன் கொண்டு வந்து தான் மனைவியை ஆக்கி கொடுக்கிறான். அல்லேலூயா. தான் மனைவியை ஆக்கி கொடுக்கிறான். முதலாவது இவன் பாவம் செஞ்சதுன்னா இன்னொருத்தருடைய மனைவி மேல் இவன் இச்சித்தது பாவம். அந்த பாவத்தின் மித்தம் அவருடைய கணவனை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தான். பாவத்தின் சம்பளம் மரணமாக அந்த இடத்திலேயே ஏற்கனவே ஒரு தீர்மானம் தீர்மிக்கப்பட்டது. தொடர்ந்து எத்தனை மரணம் வருது நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள. தொடர்ந்து அநேக மரணம் அதுல வருது. அப்போ அதை தொடர்ந்து சில துக்க நாட்கள் கொண்டாடி என்ன பண்ணாங்க, சரி ஓகே இந்த பெண்ணை திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுல கொண்டு வந்து சேர்த்து இணைந்து வச்சுக்கிறோம். தொடர்ந்து வாசிங்க 12. கர்த்தர் நாத்தானை தாவீதிடத்தில் அனுப்பினான். கர்த்தர் நாத்தானை தாவீதிடத்தில் அனுப்பினார். இவன் அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, ஒரு பட்டணத்தில் 2 மனுஷர் இருந்தார்கள். ஒருவன் ஐஸ்வர்யவான், மற்றவன் தரித்திரன். ஐஸ்வர்யவானுக்கு ஆடு மாடுகள் வெகு திரளா இருந்தது. அல்லேலூயா. தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு இந்த காரியம் ரொம்ப வேதவாசன பார்வைக்கு பொல்லாப்பாக இருந்ததாம். கர்த்தருக்கு ரொம்ப வர்ஸ்ட் சிச்சுவேஷனா இருந்ததாம். கர்த்தருக்கு ரொம்ப அருவருப்பாக காரியம் இருந்தது. யான்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆடு மேய்ச்சி கொண்டு போய் தேவன் அரசனாக உயர்த்தினார். அல்லேலூயா. ஒரு ஆடு மேய்ச்சி கொண்டு இருப்பேன் தேவன் அரசனாக உயர்த்தினார். இன்னைக்கு அநேக விசுவாசிகளுக்கு என்ன பிரச்சனை கேட்டீங்கன்னா, ஒன்னே எல்லாம் தரித்திரமாக இருப்பாங்க, ஒன்னே வர்ஸ்ட் சிச்சுவேஷன் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடுக்கு வழிக்காது, ஒரு வேளை காஃபி குடிக்க வழிக்காது, அவ்வளவு வர்ஸ்ட் சிச்சுவேஷன் இருப்பாங்க. ஆனா தேவனுக்கு உயர்த்தி கொண்டு மேலே கொண்டு போன சில நாட்கள் குறிப்பாக இந்த உலக காரியங்களை பார்க்கும்போது இங்க தேவனை மறந்துடுவாங்க. இதான் இன்னைக்கு நாளைக்கு நடந்து கொண்டிருக்கிற சம்பவம். ஆரம்பத்துல வரும்போது தேவனை பற்றி கொண்டு பிரியம் ரொம்ப அழகா ரொம்ப பிடிச்சு நெருக்கத்துல இருப்பாங்க, ரொம்ப பிடிச்சு கொண்டு இருப்பாங்க. தேவன வார்த்தை சொல்றது எனக்கு உள்ள உடைக்கப்பட்டது. தேவன வார்த்தை சொல்றது கர்த்தர் சொல்ற ஒரு வார்த்தை ஒரு இடத்துல நம்ம வாசிக்க இடத்துல இன்னும் அதிகமாக கேட்டாலும் நான் கொடுப்பேன் கர்த்தர் சொல்றேன். தேவன வார்த்தை தேவனே தாவீதுக்கு கர்த்தர் சொல்றாரு, இன்னும் நீ இஸ்ரவேலே உனக்கு கொடுத்துறேன், இன்னும் அதிகமா கேட்டாலும் உனக்கு இன்னும் கேட்டா நான் கொடுத்துருப்பேன். அவன் மேல அவ்வளவு ஆசை கர்த்தர் சொல்றாரு. வாட் a wonderful God. உண்மையில கர்த்தர் ரொம்ப நல்லவர். ஆனா கர்த்தருக்கு பிடிக்காத காரியம் நான் கீழ்த்தரமான காரியங்களை பண்ணதான் பிடிக்கிறேன். கர்த்தர் அதிகமா கொடுக்க விருப்பப்படுறாரு, கர்த்தர் அதிகமா உங்களை செவிக்க விருப்பப்படுறாரு, அதிகமா ஆசீர்வாதம் கொடுக்க. நம்ம என்ன பண்றோம், இன்னைக்கு கெச்ச உடனே இந்த கல்லக்கா பார்த்த உடனே சமாதானம் வைப்போம். நம்மளுக்கு ஆஹா வந்துச்சு பாரு, ஒரு பெரிய பல்லக்கா காத்திருக்குது, இதை விட்டுறாங்க, இதை சின்னதை கையில பிடிச்சிக்கிறாங்க. அல்லேலூயா. அதான் அநேகருடைய வாழ்க்கை என்ன நினைக்கிறாங்க, இவ்வளவுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம், இனி நமக்கு ஆசீர்வாதம் ஆனா போத நினைச்சு கீழே விழுந்துடுறாங்க. அல்லேலூயா. ஆனா கர்த்தர் பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க காத்து கொண்டு இருக்கிறாரு. அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, அந்த ஆசீர்வாதம் பெறத்துக்கு முன்பாகவே இந்த தேவனோட இருக்கிற ஐக்கியத்தை இழந்து போய் விடுகிறார். ஃபேன் மாதிரி கரண்ட் பரவாயில்ல, அதை பார்த்து கொஞ்ச நேரம் சுத்திடுங்க பாருங்க, கொஞ்ச நாள் சுத்திட்டு அப்புறம் நின்றுடும். அதே போல அன்னைகளுடைய வாழ்க்கையிலும் இந்த தேவனாட்சிகளை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தேவன் புழுதியில எடுத்து அவரை உயர்த்துகிற சிங்காசனத்துல உட்கார வைக்கிற தேவனா இருக்கிறார். இந்த தேவன் மாத்திரம் சொன்னாரு, பிதாவிட வலது பக்கத்துல இயேசு கிறிஸ்துக்கு மாத்திரம் தான் உட்கார அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு. ஆனா இயேசு சொல்றாரு, பிதாக்கு சொல்றாரு, அப்பா நான் உட்கார ஸ்தானத்துல என் ஜனங்களை உட்கார்ந்து நான் விரும்புகிறேன். கத்த கைகளை தட்டி கத்து நாமத்தை மையப்படுத்துறோம். இந்த தேவன் ஒரு வார்த்தை சொல்லி ஒரு தீர்க்கதரிசி அனுப்பி அந்த இடத்துல ஒரு தேவ ஊழியக்காரன் நினைச்சு இந்த தாவீதுக்கு புரிய வைக்கிறார், ஒரு கதையை சொல்லி புரிய வைக்கிறார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கதை. எதுக்காக இந்த கதையை சொல்றாரு, இந்த பாவத்து மித்தம் எப்படி மரணம் நேரிட்டது, இந்த பாவத்தின் சம்பளம் எப்படி மரணம் என்பதை ஒரு சின்ன கதையாக தெரிவிக்கிறாரு. வாசிக்கலாம், வாசிக்கலாம். தரித்திரனுக்கோ தான் கொண்டு வளர்த்த ஒரே ஒரு ஆடு
ஒரே ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி தவிர வேற ஒன்றும் இல்லாதிருந்தது. அது அவனோடும் அவன் பிள்ளைகளோடு கூட இருந்து வளர்ந்தது. அவன் வாயின் அப்பத்தை தின்று அவன் பாத்திரத்திலே குளித்து அவன் மடியில படுத்துக்கொண்டு அவனுக்கு ஒரு மகனை போல இருந்தது. வண்டர்ஃபுல் ஸ்டேட்மென்ட். என்ன அழகான தெளிவான வார்த்தை நேரத்துல தேவனுடைய வார்த்தை சொல்லப்படுது. இதை நாத்தான் அனுப்பி இதை தாவீதுக்கு புரிய வைக்கிறார். எப்படி புரிய வைக்கிறாரு பாருங்க, சொல்றேன். ஒரு பட்டணத்துல 2 மனுஷர் இருந்தார்கள். ஒருவன் ஐஸ்வர்யவான், மற்றவன் தரித்திரன். ஒருவன் ஐஸ்வர்யவான், மற்றவன் தரித்திரன். அது ஒருத்தர் ரொம்ப பணக்காரன், அதிகமான பணக்காரன், ஒருத்தர் ரொம்ப ஏழ்மைப்பட்டவன், ஒன்றுமே இல்லாத சூழ்நிலை. ஹல்லேலூயா. அப்போ அதுல ஐஸ்வர்யவானுக்கு ஆடு மாடுகள் வெகு திரளாக இருந்தது. இவனுக்கு அதிகமான செல்வாக்கு, எல்லா ஆடு மாடு களஞ்சியங்கள் எல்லாமே நிரம்பி இருந்தது. ஆனா தரித்திரனுக்கோ ஒரே ஒன்று இருந்துச்சான். அது கீழே சொல்லப்படுகிறது. என்ன இருந்துச்சா? ஒரே ஒரு ஆட்டு. தரித்திரனுக்கு ஒரே ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி. அந்த ஆட்டுக்குட்டி என்ன பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா, இவங்களோட சாப்பிடுற வாயோடு உட்காந்து சாப்பிடுமா, அந்த தண்ணியோடு குடிக்குமா, அவங்க மடியில போய் படுத்துக்குமா. ஹல்லேலூயா. ரொம்ப பாருங்க, அது என்ன சொல்லுவாருன்னு கேட்டீங்கன்னா, அது அன்பு பாசம் நிறைந்ததாக இருக்குது சொல்லுங்க. அந்த ஒரே ஒரு ஆட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா, இதை தவிர இதுக்கு வேற யாரு இல்லை. சில பேர் எனக்கு ஒரே ஒன்று கண்ணு வச்சிருந்துச்சுன்னா பாருங்க, அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுது. அது சின்ன குட்டி, அதாவது என்ன சொல்ற, தன் குஞ்சு பொன் குஞ்சு சொல்லுவாங்க. என்ன இருந்தாலும் சரி பாத்தீங்கன்னா அவங்க அந்த பாசம் என்ன கேட்டா ஒரே ஒன்று இருக்கும்போது அதிக பாசமா இருக்கும். ஹல்லேலூயா. ஒரே ஒன்று இருக்கும்போது அதிக பாசமா இருக்கும். பாருங்க, நீங்க உங்க வீட்டுல கூட பாருங்க. அதாவது என்ன சொன்னீங்கன்னா, கொஞ்சோண்டு சாப்பாடு மட்டும், கொஞ்சம் பிரியாணி மட்டும் பண்ணி பாருங்க. வீட்டுல எல்லாம் பத்துல ரொம்ப பிச்சின்னு போயிட்டுருக்கும் பிரியாணி. நீ எல்லாம் சாப்பிட்டு நிறைய வச்சு பண்ணி பாருங்க. என்ன சொல்லுவாங்க, மீதியா மறுநாள் வரைக்கும் அது லாட்டி அடிச்சுருக்கும். வீட்டுல மறுநாள் வரைக்கும் வந்து கிடக்கும். என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கொஞ்சமா பண்ணும்போது அதிக சுவை உள்ளதாக இருக்குமா. ஹல்லேலூயா. ஏன் இந்த காலேஜ் பார்க்கும்போது இதுல ஒரே ஒன்று பார்க்கும்போது அதுக்கு தான் பாசம், அது கூடவே இருப்பாங்க, அது கூட கவனிச்சு இருப்பாங்க, என்னென்னவோ பண்ணுவாங்க பாருங்க. இந்த சின்ன வயசுல எங்களுக்கு நாய் என்ன ரொம்ப பிடிக்கும் பாருங்க. நாய் குட்டியா ரொம்ப பிடிக்கும். நான் தெருவில் இருக்கிற நாயெல்லாம் பிடிச்சி என் வீட்டில் வைப்பேன். வீட்டில் வச்சுட்டு நைட்டாலும் என் கூட படுக்க வச்சுப்பேன். எங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் சமாதானத்தோட நைட் வரைக்கும் கூடவே இருப்பாங்க பாருங்க. எங்க அம்மாலாம் பார்த்துட்டே இருப்பாங்க. அந்த குட்டி எங்க அப்பா கூட ரொம்ப இஷ்டம். நான் ஊட்டுவேன், அதுக்கு வாயோட வாய் வச்சு ஊட்டிக்குவேன், எல்லாம் பண்ணிக்கும், எல்லாம் பார்த்துட்டே சும்மா இருப்பாங்க. நான் ஸ்கூலுக்கு போன உடனே எங்க அம்மா அதை தூக்கி போய் நேராக துறைமொழியில விட்டு வந்துருவாங்க. இப்ப நான் ஸ்கூல்ல வந்த உடனே நான் அழுவ ஆரம்பிப்பேன். அழுவ ஆரம்பிச்சேன்னா எங்க அம்மா என்ன சொல்லுவாங்க, அது அவங்க அம்மாவை பார்க்க போய் இதை பார்த்த உடனே வாபஸ் வரேன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பல விதமான நாயை நானும் பிடிச்சி நான் வீட்டை வச்சுக்கிறேன். ஆனா அது அப்படியேதான் போயிடுது. அதை சொல்லுவாங்க, அது எங்க இருந்தாலும் வாசனை பிடிச்சி வந்துடும். ஹல்லேலூயா. சில பேருக்கு எப்படி நாய் வாசனை பிடிச்சி வருதுன்னு தெரியுதுல இல்லையா? சின்ன இந்த ஒரு பிராக்டிஸ் சொல்றேன். ஆனா இது ஜெபத்துல சொல்றேன், பிரேயர்ல சொல்லி யாரும் ஒன்றும் பேதான் நினைக்க பைபிள் இல்லை. நாய் என்ன பண்ணுவோம், போற வழியிலலாம் சுசு அடிச்சுனே போயிட்டு இருக்கும். அது என்ன காட்சி போது சில பேர் நினைக்க என்ன பைத்தக நாய் இது அங்கங்க தூரத்துக்கு அடிச்சுனே போகுது. என்ன கேட்டீங்கன்னா, அந்த ஸ்மெல்ல மோந்தனே வாபஸ் வந்துடும். ஹல்லேலூயா. அந்த ஸ்மெல்ல மோந்தனே வாபஸ் வந்துருமா. ஹல்லேலூயா. அதுக்காக ஆனா எங்க வீட்டுல இருந்து போன ஒரு நாய் கூட எங்களுக்கு வாபஸ் வந்தா சரித்திரமே கிடையாது. கடைசியில நான் என்ன நிலைமை பண்ணேன்னு கேட்டீங்கன்னா, எங்க அப்பா இறந்த நாட்களில எங்க அப்பா ஒரு வாட்ச் இருந்துச்சு. எனக்கு வாட்ச்னா ரொம்ப இஷ்டம். 7th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் எழுதும் போது, அதாவது வாட்ச் இல்லை எங்க கையில, எல்லாரும் வாட்ச் கட்டுவேன். நான் என்ன பண்றேன்னா, யாருக்குன்னா ஒரு வாட்ச், நான் ரொம்ப பெருசா எழுதுகிற மாதிரி ஒரு வாட்ச் பக்கத்துல கடன் வாங்கிட்டு போகுது. நான் அதை முன்னாடி வச்சுக்க ஸ்டைலா எழுதுறதுக்காக ஒன்னும் எழுதி கிழிச்சிருந்து கிடையாது. ஹல்லேலூயா. ஆனா பெருமை வாட்ச் வேணும். இந்த வாட்ச் கொடுத்து வச்சிருந்தாங்க பாருங்க எங்க அப்பாது. நானும் எங்க தம்பி நேரா போய் எங்கேயோ பேசி சேட் கட்டை வச்சு ஒரு நாயை வாங்கி வந்தாச்சு. ஒரு பாம்பரை நாய் வாங்கி வந்துச்சு. இப்ப இதை எடுத்து வெளியே விடுவாங்களா? விடவே மாட்டாங்க. ஏன் விட மாட்டாங்க? அதை பார்த்த உடனே காசு ஞாபகம் வருது. ஃப்ரீயா வந்து பார்த்து விட்டுருவாங்க. இதை பார்த்த உடனே இவங்களுக்கு காசு ஞாபகம் இருப்பாங்க. ஹல்லேலூயா. அப்ப ஞாபகம் வந்ததும் இதை கூட உட்கார வச்சு அவங்க கொஞ்சம் ஆரம்பிப்பாங்க. என்ன நடக்கும் சம்பவம் பார்க்கும்போது, அந்த நாய்க்கு லூசி பேர் வச்சுருந்த பாருங்க. லூசி அந்த நாட்கள் சீரியல் லூசின்ற சீரியல் அந்த நாய்க்கு லூசின்ற பேர் வச்சுருந்த பாருங்க. இந்த நாய் எந்த அளவுக்கு க்ளோஸ் ஆகி போச்சுன்னு கேட்டீங்கன்னா, எங்க அம்மா அழுந்திருந்தாங்கன்னா அது வந்து எங்க அம்மா கண்ணை தொச்சு அது எங்க அம்மா படியில பட்டுன்னு அது அழுவ ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு க்ளோஸ் ஆகி போச்சு அந்த நாய்.
ரொம்ப நெருக்காய் போச்சு. ஆனா ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் கூட ஆரம்பிச்சுங்க, நாயை கொஞ்ச நேரம் வச்சுக்கிறேன். யார் கூட்டம் வராது, எங்க அம்மா கூட்டம் எங்க இருந்தாலும் வந்துருவாங்க, எங்க இருந்தாலும் ஓடி வந்துடும். ஆனா அவ்வளோ பாசம் நெருங்கியா இருந்தது. ஏன் சொல்றேன்னு பார்க்கும்போது, இந்த நாய் எல்லா நாயை காட்டிலும் அநேகம் ஒரு 15 வருஷம் உயிரோடு இருந்து இறந்தது. 15 வருஷம் உயிரோடு இருந்தது. மனுஷன் அதை காட்டிலும் அவங்க அழுதுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இது யாரோட இணைந்தாலும் சரி, மேபி த அனிமல், மேபி த ஹியூமன் பீயிங், மேபி த ரிலேஷன்ஷிப் யாரோட இணைந்தாலும் சரி, எப்போ அந்த ஒற்றுமை உங்களுக்குள்ள ஐக்கியம் இருக்குதோ அதை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியாது. அதுக்கு ரொம்ப க்ளோஸா உங்களோடு அது மிருகமாக காணப்படலாம், ஆனா உங்களோட பழகும் போது நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்க நபர்ல ஒரு நபராக நினைக்கிறீங்க. இதைத்தான் இந்த இடத்துல ஒரு ஆடின் காரியத்தை எடுத்து சொல்றாரு. இந்த ஆட்டுக்குட்டி எப்படி இருந்துச்சா, வாயோடு சேர்ந்து சாப்பிடுற ஆடாக இருந்துச்சுமா, அது அவங்க பிளேட்ல தண்ணியோட ஒன்னா கூட சேர்ந்து குடிக்கிற ஆடாக இருக்குமா. அப்போ என்ன பண்ணுமா, அவங்களோட மடியில படுக்கிற அளவுக்கு அந்த ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் அந்த ஆடுக்கு இருக்குமா. ஆனா யாருக்கு, தரித்திரனுக்கு, செல்வந்தருக்கோ அநேக செழிப்பு காணப்படுமா. தொடர்ந்து வாசிக்கும். அந்த ஐஸ்வர்யவானிடத்தில் வழிபோக்கன் ஒருவன் வந்தான். யாரு, வழிக்கு போற எவனோ ஒருத்தன், ரோட்ல தேர்ட் மெம்பர் எவனோ ஒருத்தன் படுக்கிறான், அவங்க ரிலேட்டிவ் கூட கிடையாது, ரிலேஷன்ஷிப் ஒண்ணுமே கிடையாது, அவங்க வீட்டுல இருக்காரு யாரோ ஒருத்தர், மூணாவது மனுஷன் வழிபோக ஒருத்தர் போயிருக்கான். அவன் தன்னிடத்தில் வந்த அவன் வழிபோக்கனுக்கு சமையல் பண்ணுவிக்க, தன்னுடைய ஆடு மாடுகளில் ஒன்றை பிடிக்க மனதில்லாமல் அந்த தரித்திரனுடைய ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை தன்னிடத்தில் வந்த மனுஷனுக்கு சமையல் பண்ணுவித்தான் என்றான். ஹல்லேலூயா. என்ன கதை சொன்ன பிறகு பார்க்கும்போது, இவனோ ஒரு மூணாவது மனுஷன், இந்த மூணாவது மனுஷன் அவனே ரிலேஷன்ஷிப் கிடையாது, இந்த ஆடு ரிலேஷன்ஷிப் கிடையாது. ரோட்ல போற எவனுக்கோ ஒருத்தனுக்கு, ரோட்ல விற்கிற எவனோ ஒரு ஆடு இவன் வெட்டி அவனுக்கு சாப்பிடறதுக்கு இவன் கொடுத்தான். இவன் ஆடு நிறைய அநேக ஆடு இருக்குது, ஆனா இவன் இந்த ஆளு இவன் சொந்தக்காரர் கிடையாது, நோ ரிலேஷன்ஷிப் இவனுக்கு. எவனோ வழி போக்க போட எவனோ ஒருத்தன். இப்போ ரோட்ல போறவருக்கு ஏதோ ஒரு ஆடு கொடுத்தா இவன் நினைப்பா, ரோட்ல போறவன் ஐயா அது ஆடு தான் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி இவன் சந்தோஷமா சாப்பிடலாம், இவன் நல்ல பேர் வாங்கிக்கலாம். ஆனா கொடுத்துக்கிறது யாரு, ரோட்ல தரித்திரமான. சில பேரு இன்னொருத்தருக்கு மோசம் பண்ணி இன்னொருத்தருக்கு உதவி பண்ணுவான், ஒருத்தருக்கு மோசம் பண்ணி இன்னொருத்தருக்கு உதவி பண்ண, ஏன்னா இவர் நல்ல பேர் வாங்கிக்கலாம், இவரோட பாவம் ஆயிட்டாரு, அவரையும் பாவத்துக்கு உள்ளாக்குறாரு. இது தெரியப்படும் ஜனங்களுக்கு என்ன பண்றாங்க, இவருக்கு மோசம் பண்ணி இவரு பணத்தை அடிச்சு இன்னொருத்தருக்கு உதவி பண்ணாரு, நீ நல்லா உதவி பண்ணாரு. இவன் நினைச்சுக்கிறாரு நான் உதவித்தானே பண்ணு, ஆனா நீ பாவம் பண்ணத கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ எப்படி எடுத்து எந்த நன்மையினாலும் பரலோகத்துல போய் சேர முடியாது. நீங்க எந்த நன்மை செஞ்சினாலும் நான் பரலோகத்துல போய் அச்சீவ்மெண்ட் செய்யலாம்னு நினைக்காதீங்க. எந்த நன்மையினாலும் பரலோகத்துக்கு போய் சேர முடியாது, எந்த நன்மையினாலும் கர்த்தருக்கு பிரியமா இருக்க முடியாது. நான் சொல்லுகிறேன், ஏன்னா வேதம் அப்படிதான் சொல்லுது. எந்த நன்மையினாலும் எதை சாதிக்கணும்னா, பெரிய பெரிய பணக்காரலாம் நிறைய நன்மை செஞ்சிருக்கிறாங்க, நிறைய நன்மை செஞ்சிருக்கிறாங்க, நிறைய துட்டுதனம் பண்ணி, நிறைய பேரை கொள்ளாச்சு, நிறைய தெய்வங்களுக்கு சிலையெல்லாம் போய் தங்கத்துல எல்லாம் கொண்டு போய் கொடுத்துக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு ஜெயில உட்காந்துக்கிறாங்க. எந்த நன்மையோ செஞ்சினாலும் யாரும் தப்பிக்க முடியாது. ஹல்லேலூயா. ஒரு இடத்துல கெட்டது பண்ணீங்கன்னா அது சம்பளத்தை அனுபவிக்காம போக முடியாது. அதனாலதான் சொல்றேன், நன்மைகளால பரலோகத்துல பிரவேசிக்க முடியாது. ஆனா இவன் வழி போக்கனுக்காக தரித்திரனுடைய ஆடை அடிச்சு அவனுக்கு விருந்து கொடுத்தான். இவனுக்கு இருந்தது எத்தனை ஆடு, ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி. இவன் அதை நேசிக்கிறான், இவன் அன்பா வச்சுக்கிறான், அரவணைச்சு கொண்டிருக்கிறான், மடியில இருப்பான், ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா அவ்வளவு ஐக்கியம் இருக்கிறது ஆடு. இவன் சர்வச இவன் பாசம் தெரியாது, ஏன்னா யாருதான் ஆடு, இவன் நிறைய ஆடுக்குது, ஆடு இவன் கூட பழகினது கிடையாது, ஆடு இவன் கூட உறவாடுறது கிடையாது, ஆடு சாப்பிட்டது கிடையாது, ஆடு குடிச்சது கிடையாது, ஆடு இவன் மடியில படுத்ததே கிடையாது, இவங்க வேலையை தெரியாது. ஆனா அந்த பாசத்தோட இருக்கிற ஒரு ஆடை இவன் கொண்டு வந்து பிரிக்க முடியாத அந்த பாசத்துக்கு ஒரு வேலையை கட்ட முடியாது. நீங்க எதுக்கு வேணாலும் வேலையை கட்டலாம், இந்த ரிலேஷன்ஷிப் பாசங்குத இந்த அன்புக்கு உங்களால வேலையை கட்ட முடியாது. அதனால சில பேருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லவே கூச்சப்படுவேன். ஏன் தேங்க்ஸ் சொல்ல கூச்சப்படுவேன்னு கேட்டீங்கன்னா,
நீங்க செஞ்ச எல்லாத்துக்கும் இந்த தேங்க்ஸ் ஒரு வார்த்தையில என்னால ஃபுல்ஃபில் பண்ண முடியுமா இருந்தா கண்டிப்பா அது கரெக்டான வார்த்தை கிடையாது. ஹல்லேலூயா. தேங்க்ஸ் என்று வந்து ஒரு மூணாவது மனுஷருக்கு சொல்லலாம், இல்ல நாலாவது மனுஷருக்கு சொல்லலாம். ஆனா ஒரு உங்களுக்காக அநேக காரியம் செய்யறவங்களுக்கு நீங்க தேங்க்ஸ் என்ற ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா கண்டிப்பா அவங்க செய்ததுக்காக இது பலன்னா கண்டிப்பா பலன் கிடையாது. ஹல்லேலூயா. 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 நான் தான் சொல்கிறேன், இந்த அன்புக்கு யாராலையும் விலை கட்டவே முடியாது. ஹல்லேலூயா. இந்த அன்புக்கு விலையை காட்ட முடியாது. அதனால பெத்தவங்க அநேக பேர் சொல்லுவாங்க இல்லைங்களா, அநேக பேர் சொல்லுவாங்க பாருங்க, 10 மாசம் சுமந்து பெத்தம்மா என்னை விட்டு போயிட்டாங்க, என்னை விட்டு போயிட்டாங்க, எனக்கு எதுவுமே பண்றது கிடையாது, நான் சுமந்து பெத்த பாசம். ஆனா மனைவி அழுவாம இருக்கலாம், இல்ல கணவன் அழுவாம இருக்கலாம். ஆனா அந்த பிள்ளை எந்த எந்த சூழ்நிலை எந்த பிரச்சனை இருந்தாலும் தாய் கண்டிப்பா அழும். ஹல்லேலூயா. ஏன் கேட்டா அதான் அந்த பாசம். அந்த பாசத்தை கண்டிப்பா யாராலும் பிரிக்கவே முடியாது. ஹல்லேலூயா. அந்த பாசத்துக்கு யாராலும் இடை கட்ட முடியாது, அந்த பாசத்துக்கு விலை கொடுக்க முடியாது. இந்த இடத்துல நடக்கிற சம்பவம் சப்ஜெக்ட் ஒரு ஆடா இருக்கலாம், ஆட்டுக்குட்டியா இருக்கலாம். ஆனா இந்த ஆட்டுக்குட்டி எப்படி இருக்குன்னா இவங்களோட பாசத்தோடு இணைந்து இருக்கிற ஆட்டுக்குட்டியாக இருக்கு. தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது தாவீது அந்த மனுஷன் மேல் மிகவும் கோபம் கொண்டவனாகி நாத்தானை பார்த்து இந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்திற்கு பாத்திரன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த சப்ஜெக்ட பத்தி தாவீதுக்கு புரியல, தாவீது யாரை குறித்து நாத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறான் என்று. தாவீது உடனே சொல்றா, உடனே தாவீது கோவம் வந்துச்சு, என்னப்பா இவ்வளவு பாசத்தோட இருக்கிற அவனை பிரிச்சுட்டானா, யார் அவன், அவனை கண்டிப்பா ஒரு மரணத்துக்கு தான் கண்டிப்பா அவனை நானே ஒப்பு கொடுக்கணும். எப்படி மரணத்துக்கு தான். ஒரு கதையை சொல்லணும்னு ஆசைப்படுறேன், ரொம்ப சீரியஸா இருக்கிறீங்க நிறைய பேர். மரணம்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு கதையை சொல்ல ஆசைப்படுறேன். ஒரு ஊர்ல ஒரு 2 பேர் இருப்பாங்க பாருங்க. நிறைய பேர் நிறைய ஜனங்க இருந்தாங்க. 2 பேர் டாபிக் மட்டும் சொல்ல போறேன். 2 பேர் வந்த மாதிரி ஒரு ராஜா. அந்த ராஜா கிட்ட அநேக பேர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. ராஜா கிட்ட என்ன கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க, ராஜா இந்த ஜான்சன் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் மூஞ்சில முடிச்சா எங்களுக்கு சோறே கிடைக்கிறது இல்லை அப்படின்னா. அவர் மூஞ்சில முடிச்சா சோறே கிடைக்குது, அதெல்லாம் நான் நம்புறது இல்லை. ஏன்னா டெய்லி நான் நாய் மூஞ்சில தான் முடிக்கிறேன். ஹல்லேலூயா. ஏன்னா பக்கத்துல எந்த நேரம் நாய் தான் படுத்திருக்கேன் பாருங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால நான் அதெல்லாம் நம்புறது கிடையாது. இல்ல தவறு ஏன் முகத்தை கூட பார்த்தாலும் ஒண்ணா வருது இல்லை. அதனால நீங்க யாரும் பேச பண்ணிக்க. கர்த்தர் சொந்த முகத்தினால எதுவும் இல்லை, கர்த்தர் எந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்காக வச்சுக்கிறாரோ அது கண்டிப்பா கிடைக்கும். ஹல்லேலூயா. முகத்தை பாக்குற சில பேர் சொல்லுவாங்க, விதைவங்க வந்தா அவங்க முகத்துல ஏன் முடிக்கிற அப்படியெல்லாம் தவறான காரியம் பேசுவாங்க. அதனால ஒன்னும் எஃபெக்ட் கிடையாது. ஜனமே யார் முகத்துல முடிங்கோ, உங்க முகத்திலே நீங்க முடிங்கோ, கண்டிப்பா நடக்குது, கண்டிப்பா நடக்கும். ஹல்லேலூயா. ஓகே, ஒரு சின்ன சப்ஜெக்டுக்காக ரொம்ப சீரியஸா இருக்கிறீங்கன்றதுக்காக ஒரு சப்ஜெக்ட் சொல்ல வரேன். அப்போ நிறைய பேர் சொல்றாங்க, இந்த மனுஷன் மூஞ்சில முடிச்சா சோறே கிடைக்க மாட்டேது அப்படின்னா. அப்போ சோறை கிடைக்க மாட்டேன்னா உடனே ராஜாக்கு ரொம்ப கோந்துச்சா. இப்போ வேதப்படி என்ன சொல்லி கேட்டா 2 சாட்சி வேணும் இல்லையா, 2 சாட்சி வேணும். எதுனா யாருன்னா தண்டனை தீர்ப்பு கொடுக்கணும்னா 2 சாட்சி வேணும். அப்ப ராஜா சொன்ன, ஒரு வேலை பண்ணு, இந்த ஆள் கூப்பிட்டு என் பெட்ரூம்ல படுக்கவே, இன்னைக்கு நான் பாக்குறேன் என்ன இருக்குது. சொன்ன இந்த ஆளு சொகுசா ராஜா பெட்ரூம்ல போய் படுத்துட்டு இருந்தான் பாருங்க. படுத்து காலையில எழுந்து ராஜா நேரா போய் இவன் மூஞ்சிலே முடிச்சான். என்ன நடக்குது சம்பவம் முடிச்சு நேரா ரெடி ஆயிட்டு பிரஷ் எல்லாம் பண்ணி ரெடியா வாங்கிக்கிறான், பல்லெல்லாம் விளக்கிட்டு ரெடியா உட்காந்துக்கிறானா. நாஸ்டா சாப்பிடலாம். உடனே ஒரு அர்ஜென்டான ஏதோ ஒரு செய்தி வந்துச்சா ராஜாவுக்கு. ராஜாவுக்கு ஏதோ செய்தி வந்த உடனே இவருக்கு என்ன பண்ணுன்னு தெரியாதான். சரி ராஜா என்ன பண்ண, அர்ஜென்டா எங்கேயும் வெளியே போன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாரு. அது என்ன செய்தி எனக்கு தெரியாது, ரொம்ப நாள் ஆச்சு, இது மறந்து போட்டேன். அப்போ ராஜா கடந்து போயிட்டு அதை ரொம்ப களைப்பா வந்தார பாருங்க. ரொம்ப களைப்பா வந்த சூழ்நிலை வந்து சரி இப்பயாவது சாப்பிடலாம்னு சொல்லிட்டு நல்லா ரெடி ஆயிட்டு டேபிள்ல சாப்பாடெல்லாம் இருக்குது, எல்லாம் ரெடி ஆயத்தமாகுது. உட்கார்ந்து போய் சாப்பிடலாம்னு ஆரம்பிக்கிற நேரத்துல ஓடி ஒருத்தர் வந்தாங்க. வந்து சொன்னாங்களா, ஐயா ராஜாவே உங்க தாய்மாரு ரொம்ப சீரியஸான நிலைமையில இருக்கிறாங்க. நம்ம இடத்துல இருக்கிற அந்த வைத்தியரு இப்போ அவர் கொடுக்குற மருந்து இடத்துல வேலை செய்யப்பட முடியல, நம்ம வேற இடத்துல ஒரு வைத்தியர் இருக்கிறாரு, அவரை கூட்டணும்னா லேட் ஆகும், நம்ம போன ரதத்துல போய் சீக்கிரமா குடிச்சுலாம் ராஜாவே அப்படின்னு. அப்ப ராஜாவுக்கு சாப்பாட்டை காட்டிலும் அம்மா ரொம்ப முக்கியம். அப்படிதான் எல்லாம் நினைக்கிறீங்க. அப்போ ராஜா ஆமான்னு சொல்லிட்டு அம்மா பக்கத்துல உட்காந்துக்கிறீங்க. ஓகே, கர்த்தர் ஸ்தோத்திரம். ஓகே, அப்போ ராஜா கிளம்பி விட்டாரா பாருங்க. கிளம்பி போயாச்சும்.
ராஜா போயிட்டு அவங்க போய் அம்மாவுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுத்து வாபஸ் வந்தாச்சு. ரொம்ப களைப்பு, ரொம்ப ஓவர் களைப்பு. ஏன்னா தண்ணி குடிக்கிறவங்களுக்கு டைம் இல்லை. ராஜா என்ன பண்ணாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வாட்டி 2 வாட்டி ஆகி போச்சு, 3 வாட்டி நிம்மதியா சாப்பிடலான்னு சொல்லிட்டு போய் ராத்திரி எல்லாம் ரெடி ஆயிட்டு ராணிக்கு சொன்னாராம், சாப்பிடாத பாரு 2 வேலை நான் ஏற்கனவே சாப்பிட வேற ரொம்ப பசி ஆகிறேன், நல்லா உடனே போட்டு வேற பிரச்சனை பார்த்துக்கணும்னு போட்டுருக்காரு. அவரு இன்னும் ரெடி ஆகிற நேரத்துல அதே போல ஒரு வேலைக்காரன், அவருடைய வேலைக்காரன் ஓடி வந்தார். ராஜா நம்மளை சுத்தி வட்டாரம் முழுவதுமாக இந்த அதிக அந்நிய ஜனங்கள் வேலையிட்டு இருக்கிறாங்க, யுத்தத்துக்கு ரெடி ஆயிட்டுறாங்க. இப்போ நம்ம அர்ஜென்டா போனோம், நீங்க ரதத்துல நின்னாதான் நாங்க ஆரம்பிக்கணும், என்ன செய்யணும்? ராஜா சொன்னாரா வேற வழி இல்ல, நட கடகடன்னு போலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா ராஜா சாப்பிடுற நேரத்துல எவனை நோடிச்சுன்னா உள்ள பெரிய பிரச்சனை ஆகிப்படும். அப்போ யுத்தத்துக்கு போன ராஜா ரொம்ப முக்கியம். ஏன்னா அதை முறியடிச்ச பின்னு ராஜா தான் ஜெயத்தை கொண்டாடணும், அல்லது அவங்க ராஜாவை முறியடிச்சா அவங்க வந்து இந்த இடத்த ஜெயம் கொள்ளலாம். அப்ப ராஜா யுத்தத்துக்கு ரொம்ப முக்கியமான காணப்படுது. அப்ப ராஜா யுத்தத்துக்கு போய் கண்டியாச்சு, போய் எல்லாம் பார்த்த உடனே எல்லாம் ஒழுங்கு பண்ணி ராஜா அந்த யுத்தம் இல்லாம வாபஸ் வந்தாச்சா. ராஜா விதிய காலையில தான் வந்தான். வாங்க டயர்ட ராஜா படுத்து தூங்கிட்டான். ராஜா படுத்து தூங்கிட்ட உடனே காலையில எழுந்து ராஜாக்கு ரொம்ப கோவம் வந்துச்சான். எல்லாரும் முன்னே சொன்னாராம், இவனுக்கு தூக்கு தண்டனை கண்டிப்பா நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா விட்டுட்டு போயிட்டாரா. இவனை கொண்டு போய் ஜெயில போடுங்க. ஒரு ராஜாக்கே இவ்வளவு பாடுபட்டுறாங்க. இவன் மூஞ்சில முடிச்சிருந்து 3 வேளை சோறு எல்லாம் ஆகி போச்சு. எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. மத்த ஜனங்களும் எப்படி அவதிப்படுவாங்க. ஆனா எனக்கு தூக்கு தண்டனை நிச்சயம், இவனை கொண்டு போய் ஜெயில போடுங்க அப்படின்னு சொன்னார் ராஜா. ராஜா ஜெயில போட்டாச்சு. ஜெயில போட்டாச்சுன்னு சாயந்தரம் அந்த நாட்களில் வழக்கப்படி என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கைதியை தூக்கு போனா கூட நடுவில் ஒரு பெரிய ஆடிட்டோரியம் இருக்குமா, அந்த ஆடிட்டோரியம் முன்ன வச்சு ராஜா சிங்காசனத்துல உட்கார்ந்து அந்த இடத்துல மீதி பேரெல்லாம் பார்க்கணும். இவனுக்கு சொன்ன தப்ப சொல்லி ஜனங்க எல்லாம் முன்ன தூக்கு போடுவாங்க. அதான் வழக்கத்தின்படி நடக்குமா. அப்ப ராஜா சர்வசாதாரண கடந்து சென்று இன்னைக்கு சாயந்தரம் உனக்கு தூக்கு, இப்ப உனக்கு ஜெயில போட்டாச்சு. ராஜா மத்தியான வேலையில கடந்து சென்று பாருங்க. கடந்து சென்னப்போ ராஜா கேட்டாராம், எல்லாரும் வழக்கப்படி கேட்கிறபடி ராஜாவை தீர்ப்பை மாற்ற முடியாது, கண்டிப்பா தீர்ப்பை மாற்ற முடியாது. ஆனா ராஜா அவனுக்கு ஏதோ நல்ல காரியம் பண்ணலாம். இப்ப ராஜா போய் கேட்டாராம், உனக்கு கடைசியா எதனா ஆசை இருக்கா, அந்த ஆசை இருந்தா சொல்லு, அந்த ஆசையை தான் உனக்கு நிறைவேற்றும் அப்படின்னு ராஜா சொன்னாராம். அப்போ இவர் சொன்னா, ராஜா உங்களுக்கு இன்னொரு குட் நியூஸ் சொல்ல போறேன் அப்படின்னாராம். ராஜா சொல்ல, நீ மறிக்க போகிற இப்ப குட் நியூஸ் சொல்ல போறியா அப்படின்னாராம். அப்போ ராஜா கிட்ட இவர் கேட்டாராம், இந்த வேலை அதாவது எவன் முகத்துல முடிச்சா சாவு வருமோ அவங்ககிட்ட ராஜா கேட்டாராம், அது என்ன குட் நியூஸ் சொல்லு அப்படின்னா. இல்ல ராஜா, ஒரு காரியம் உங்கள்கிட்ட கேட்கணும். என்ன காரியம் கேட்கணும்னு பார்க்கும்போது, அதாவது என் மூஞ்சி மோசமான மூஞ்சி நீங்க நினைக்கிறீங்க, என்னை காட்டில ஒரு மோசமான மூஞ்சி தான் நீங்க என்ன பண்ணுங்க ராஜான்னு. ராஜாக்கு இருக்கிறத காட்டிலும் கோவம் அதிகமா இருந்துச்சான். உன் மூஞ்சியே தான் தாங்க முடியல, இதை காட்டில மோசமான மூஞ்சா, அந்த மூஞ்சி யாரு மட்டும் சொல்லாத மூஞ்சா விடவே மாட்டேன்னு சொன்னார் ராஜா. கண்டிப்பா மோசமான தீர்ப்பு, இதை காட்டிலும் கடுமையான தீர்ப்பு இருக்கணும். அப்ப யாரும் அந்த மூஞ்சி சொன்ன, இல்ல ராஜா இங்க சொல்ல மாட்டேன் நானு, அப்படி மோசமான மூஞ்சியா இருந்தா எனக்கு என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டானா, உன்னை தூக்கம் தப்ப வைக்கிறேன், அவனுக்கு தண்டனை கடுமை ஆக்குறேன் அப்படின்னாரா. சரி ராஜா நடுங்க போலாம். சரி எல்லாம் முடிஞ்சாச்சு, தூக்கு தண்டனை கொடுக்குற நேரம் வந்தாச்சு. நேரம் வந்து கடைசி எல்லாம் ஜனங்க கூட்டிக்கிறாங்க. அப்ப ராஜா வந்து அவங்க அசிஸ்டன்ட் சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்ண வச்சாராம். இப்போ இந்த மூஞ்சி சரியில்லாத மனுஷன் அவருக்கு அப்படியே வச்சுக்கிறான். ஜான்சன் பேர் கொஞ்சம் மோசமா தாங்க. இவன் மூஞ்சி சரியில்லாத மனுஷன் இப்போ ஒரு காரியத்தை சொல்ல போறான், அவனை காட்டிலும் மோசமான மூஞ்சி உனக்குதான், அந்த மூஞ்சியை இப்ப காமிக்க போறான் அப்படின்னு. இவன் நேரம் கடைசி இந்த வெளியே அந்த தூக்கு தண்டனை சந்தோஷமா வெளியே வந்தனா. ராஜா கேட்டாராம், இவ்வளவு சந்தோஷமா வரையனா. இல்ல ராஜா, இன்னைக்கு கண்டிப்பா விடுதலை ஆக போகுது, அது கண்டிப்பா நிச்சயம். அப்போ எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறாங்க, தூக்கு தண்டனை கூட எவ்வளவு சிரிச்சுங்கிறான் பிரதர், தூக்கு தண்டனை போடுறது இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறேன். எல்லாருக்கும் ஒரு வித்தியாசமா காணப்படுறான். எல்லாம் அழுதுனும் புலமைன்னு தான் பார்க்கும், ஆனா இவன் சிரிச்சுன்னு இருக்கிறான். அப்ப இவன் கேட்க ஆரம்பிச்சாங்க. சரி என்னப்பா விஷயம் சொல்லணும். இவன் கேட்க, மகாஜனங்களே உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விசேஷமான செய்தி அறிவிக்கிறேன். என்ன செய்தி கேட்டா, ஏன் மூஞ்சி காட்ட ஒரு மோசமான மூஞ்சிக்குது, அதுக்கு என்ன பண்ணலாம்? எல்லாம் சொன்னாங்களா, உன்னோட மோசமான மூஞ்சா, அப்பா நாங்க பட்ட பாட பதம் அவன் யாருன்னு சொல்லி இங்கே நசுக்கலாம் அப்படின்னு சொன்னான். இப்ப எல்லாம் ரெடியா இருங்கோ, நான் காமிக்க போறேன். ராஜா ரொம்ப ஆவலை காமிச்சிக்கிறாராம். இப்ப ராஜா காமிச்ச உடனே இப்ப என்ன பண்ண, மகாஜனமே இப்ப நல்லா கேட்கவோ, நான் காமிக்க போற நபர் தான் அந்த மோசமான மூஞ்சினாராம். அவர் யார கை கம்மி எல்லாம் மூஞ்ச மாச்சிக்கிறாங்க, எல்லாம் யோசிக்கிறாங்களாம். சொன்னா, மகாஜனங்களே நல்லா கவனிச்சு பாருங்க, அது வேற யார் மூஞ்சில, அது இந்த ராஜா மூஞ்சி அப்படின்னு. எல்லாரும் அங்க வாழ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க.
வாழை எடுத்த உடனே ராஜா உழவை அவன் ஏதோ காரியத்தை சொல்றான், அது என்ன காரியம் கேட்கலாம் அப்படின்னும். மகாஜனையில நல்லா கேட்டுக்கோங்க. ராஜா சொல்றா, பேசு நீ என்ன சொல்றது அவர் உண்மை சொல்ல, உன்னோட மோசமான மூஞ்சா பாக்கலாம் அப்படின்னு சொல்லிப்போம். அப்ப சொல்ல ஆரம்பிச்சாராம், ராஜாவே நல்லா கேட்டுக்கோங்க, ஏன் மூஞ்சில முடிச்சதுனால சோறு கண்டிப்பா கிடைக்கிறதுல நீங்க எல்லாம் தீர்மானம் பண்ணுங்க, அது உண்மையான காரியம். ஆனா ஏன் மூஞ்சில முடிச்சா சோறு மட்டும் தான் கிடைக்கல, ஆனா உங்க மூஞ்சில முடிச்சா எனக்கு தூக்கு தான் நினைவு கிடைச்சிச்சு ராஜா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இந்த இடத்துல தாவீது சொல்றாரு, அவனுக்கு நான் கண்டிப்பா மரணத்துக்குரிய இதை கொண்டு போறேன், எப்படி மரணத்துக்கு கொண்டு போகிறேன், அவனை சாகடிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா யார சாகடிக்கணும்? ராஜாவை தான் சாகடிக்கணும். அதுக்காக தான் உங்களுக்கு சுத்தி வச்சு ஸ்டோரியை கொண்டு வந்து நிறுத்துறேன். இவன் யாரை குறித்து பேசுறான்? இந்த நாத்தானே தாவீதை குறித்து பேசுறான். அந்த இடத்துல முகம் சரியில்லை, அவன் யாரை குறித்து பேசுறான்? ராஜா குறித்து பேசுறான். இந்த ராஜா சொல்றாரு, அந்த மோசமான மூஞ்சி யாரு? அந்த மூஞ்சி கொல்லணும் அப்படின்னு சொல்றாரு. இந்த நாத்தான் சொல்றான், அந்த மூஞ்சி வேற யாரும் கிடையாது, அந்த மூஞ்சி நீ தான் ராஜா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஏன் பார்க்கும்போது அந்த ஆட்டுக்குட்டியை யாரு நாசம் பண்ணாங்க பார்க்கும்போது இந்த தாவீது ராஜாவை காணப்படுகிறார். தொடர்ந்து வாசிங்க. அதுல வார்த்தை, அவன் இரக்கமாய் இருந்து, அவன் எப்படி இரக்கமற்றவனாக இருந்தானோ அவனை ராஜாவை அவனே சொல்லிக்கிறான். இந்த காரியத்தை செய்தபடியினால் அந்த ஆட்டுக்குட்டிக்காக நாலத்தனை திரும்ப செலுத்த வேண்டும் என்றான். ஹல்லேலூயா. எப்படி கொடுக்க முடியும்? இந்த ஆட்டுக்குட்டி சொல்ற இடத்துல ஒரு கணவன் இருக்கிறார். ஒரு மனைவிக்கு 4 கணவனை கொடுக்க முடியுமா? கண்டிப்பா கொடுக்க முடியாது. ஒரு இழந்து போன கணவனை கண்டிப்பா கொடுக்க முடியுமா? கண்டிப்பா கொடுக்க முடியாது. ஹல்லேலூயா. ராஜா சொல்றான், அவன் மோசமானவன், அவனை கொலை பண்ணும், அவனை சாகடிக்கணும் எல்லாம் சொல்றான். அவனை சொல்றான், நாலத்திலேயே கொடுக்கணும்னு சொல்றான். ஆனா வேதத்துல சொல்லப்படுகிறது, வாழ்க்கையில இந்த தேவனுக்காக நீங்க எதை விட்டாலும் அது ரெட்டத்தனையாகும். இன்மையில எவ்வளவு பண்ணுங்க? இன்மையில ரெட்டத்தனையாவும் மறுமையில ஆசீர்வாதத்தும் சகலத்தையும் கொடுக்கிறாரு. ஆனா மனைவி மாத்திரம் ஒன்னே கொடுத்தான். நல்லா புரிஞ்சுக்கணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை கொடுக்கிறாரு? 100 அத்தனையாக கொடுக்கிறாரு. ஹல்லேலூயா. தேவனுக்காக வீட்டை விட்டவங்களுக்கு வீடையும், குடும்பத்தையும், சகோதரி எல்லாத்தையும் 100 அத்தனையாக தேவன் கொடுக்கிறாரா. ஆனா மனைவி காரியத்தை மாற்ற செய்யாத மனைவி ஒன்னே கொடுத்தான். ஹல்லேலூயா. இந்த ராஜா சொல்லுகிறாரு, அவன் 4 கணவனை கண்டிப்பா கொடுக்க முடியாது. ஹல்லேலூயா. 4 கணவன் கண்டிப்பா கொடுக்க முடியாது. அந்த இடத்துல ரொம்ப தெளிவா சொல்றாரு. ஆனா ராஜாக்கு இன்ன வரைக்கும் தெரியாது யாரை குறித்து நாத்தான் சொல்லி கொண்டிருக்கிறார், ரகசியமா பண்ணிருக்காரு. அந்த இடத்துல எங்க ஆட்டுக்குட்டியோட ரகசியத்தை சொல்லிட்டு இருந்தானே, அதே போல ஒரே சீக்கிரட்டா போய் கொண்டிருந்தது. முகம் சரியில்லை அவன் ஸ்டோரி எப்படி போயிருக்கு, அதே போலத்துல ஸ்டோரி ரொம்ப மும்முரமா ரொம்ப சீக்கிரட்டா போய் கொண்டிருக்குது. தொடர்ந்து வாசிங்க என்ன நடக்குது. அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, நீயே அந்த மனுஷன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்ப புரியுதா? நான் சொன்ன உங்களுக்கு அந்த மூஞ்சி சரியில்லை அவனுடைய கதை எங்க முடியுது. ஹல்லேலூயா. இப்ப நாத்தான் சொல்றான், மறைமுகம் இல்லாம டைரக்டா சொல்ல ஆரம்பிக்கிறான். என்னன்னு? அது வேற யாரும் கிடையாது, அது நீ தான். ஹல்லேலூயா. அது வேற யாரும் கிடையாது. உனக்குள்ள நினைச்சு அவன் மோசமானவன், அவன் லாக்கியில தகுதியில அவனை சாகடிக்கணும் யாரை குறித்து பேசினியோ அவன் வேற யாரும் கிடையாது, அது நீயே தான் சொல்றான். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி உன்னை சவுலின் கைக்கு தப்புவித்து உன் ஆண்டவனுடைய வீட்டை உனக்கு கொடுத்து உன் ஆண்டவனுடைய ஸ்திரீகளையும் உன் மடியிலே தந்து இஸ்ரவேலின் வம்சத்தையும் யூதா வம்சத்தையும் உனக்கு கையளித்தேன். இது போகாதிருந்தால் இன்னும் உனக்கு வேண்டியதை தருவேன். கையில தட்டி ஸ்டேட்மெண்ட் பாருங்க. கர்த்தர் சொல்றாரு, ஆடு மேய்ச்சி இருக்கணும் அரசனை மாத்தினேன், உனக்கு வீட்டை கொடுத்தேன், நாட்டை கொடுத்தேன், செழிப்பை கொடுத்தேன், உனக்கு எல்லா ஆசீர்வாதமும் உனக்கு கொடுத்தேன். இது நீ போதாத ஒரே ஒரு வார்த்தை சொல்லி அப்போதும் இன்னும் அதிகமாக உனக்கு கொடுத்திருப்பேன். தேவன் அப்படித்தான். இந்த தொலைக்காட்சியை பார்த்து கொண்டு தேவன் ஜென்மன் அவங்களோடு சொல்லுகிறேன், உங்களுக்கு போதாது என்றால் தேவனோடு இடைப்பட்டு கேளுங்க. தேவன் கொடுக்க நல்லவரா இருக்கிறார். நீங்க இப்ப இருக்கிறீங்களே, இதை காட்டிலும் 1000 மடங்கு தேவன் கொடுக்க நல்லவரா இருக்கிறார். 1000 மடங்கு கொடுக்க தேவன் நல்லவர். ஏன்னா அவர் கையில சகல ஆசீர்வாதம், சகல நன்மையும், சகல எல்லா ஆசீர்வாதம் அவர்கிட்ட நன்மை இருக்குது. வேற யாருக்கும் ஆசீர்வாதம் இல்லை, இது தேவன் இருக்குது. உங்களுக்கு போராடணும், அவர்கிட்ட கேளுங்க, அவர் கொடுக்க நல்லவரா இருக்கிறார். பாவத்தை மாத்திரம் செய்யாதீங்க. ஏன்னா பாவத்தை செஞ்சா இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. பாவத்தை செஞ்சா
இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. அதான் சொல்றாரு இந்த இடத்துல தேவனுடைய வார்த்தை சொல்லப்படுது. நாத்தான் மூலமாக இந்த தேவனுடைய வார்த்தை சொல்றாரு, நீ போதாது இது எனக்கு 10 கேட்டிருந்தா இன்னும் அதிகமாக உனக்கு கொடுத்திருப்பேன். ஆனா சர்வசாதாரண உனக்கு ஒழுங்கா அந்த வேலைக்கார மனைவியை இப்படி மோசமா பண்ணிட்டியே, அவனுக்குள்ள இருக்கிற உறவை துண்டிக்கப்பட்டியே, அவனை கொண்டு போய் மரணத்து முழுவ சாகடிக்கப்பட்டே, பாவத்தின் மித்தம் மரணம் என்பதை நீ நிறுவனத்தை காண்பித்தாயே, ஒரு பாவத்தை மறைப்பதற்காக நீ கொண்டு போய் இன்னொரு பாவம் செஞ்சு அவனை மறிக்க வைத்தாயே என்று தேவனுடைய வார்த்தை தெளிவாக சொல்லப்படுகிறது. பாருங்க, அதன் மித்த என்ன நடக்குது? சில வார்த்தைகளை வாசித்த முடிக்க ஆசைப்படுறீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் மிகவும் நல்லவர். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை சொல்லுது பாருங்க. வாசிங்க நீதிமொழிகள் 16 பாருங்க. இந்த இடத்துல நியாயாதிபதிகள் சாம்பல் அங்கே வச்சுக்கோங்க. நியாயாதிபதிகள் ஒரு ஓட்ட வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 16:20 பாருங்க. இந்த இடத்துல அதே போல ஒரு டேன் நம்மளுக்கு காமிக்கிற பாருங்க. சிம்சோனோட கதையை பார்க்கலாம். 16:20-21 வாசிங்க. 16 Judges 16:20-21. Yes. And he said, the Philistines are upon you, Samson. So he woke up from his sleep and said, Samson, I will go out as before at other times and shake myself free. But he did not know that the Lord had departed from him. Then the Philistines took him and put out his eyes and brought him down to Gaza. They bound him with bronze fetters and he became a grinder in the prison. However, the hair of his head began to grow again after it had been shaven. Hallelujah. 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 20-21 மாத்திரம் வாசிங்க. அப்பொழுது அவள், சிம்சோன் பெலிஸ்தர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றார். அவன் நித்திரை விட்டு விழித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்பொழுதும் உதறி போட்டு வெளியே போவான் என்றார். ஹல்லேலூயா. இன்னும் இந்த இடத்துல வார்த்தை சொல்லி பார்க்கும்போது இவனுடைய பாவத்தின் மித்தம் அதிகமாக பாவம் செய்தனால தேவ ஆவியானவரை விட்டு விலகினதை இவன் அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று இந்த இடத்துல வேதம் சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனிடத்தில் விலகினார் என்ற வார்த்தை இவன் அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ ஆவியரை விட்டு விலகினது. ஏன்னா இவன் கூட தேவ ஆவியர் இருப்பார். இவன் பெலிஸ்தர் வந்தார் என்று சொன்னவன கதவு ஜனம் எல்லாத்தையும் ஒடிச்சுக்கிட்டு ஓடிக்கொண்டிருப்பான். எவ்வளவு பேர் இருந்தாலும் அவங்க பேர் எல்லாரும் அடிச்சு ஓடிக்கொண்டிருப்பான். அவ்வளவு பவர் தேவனுடைய பலனோட இருந்தது. இந்த இடத்துல இவன் தன்னை பாவத்துக்கு ஒப்பு கொடுத்து தன்னை தேவ ரகசிய வெளிப்படுத்துற காரணத்தினால இவன் தேவ ஆவியர் இவனை விட்டு விலகி போனாரு. இவன் வெளியே போனது கூட இவன் அறியாமல் அனுத்துல படுத்து கொண்டிருக்கிறான். இவன் நினைச்சு கொண்டிருக்கிறான் தேவ ஆவியர் இவனோடு இருக்கிறார் என்று. பெலிஸ்தர் வந்தார் ஒன்று இவன் நினைக்கிறான் தேவ ஆவியர் என்னோடு இருக்கிறாரு, நான் உடனே ஓடலாம் என்று. ஆனா இவன் கையம் பெலிஸ்தர் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டு இவன் கண்கள் பிடுங்கப்படுகிறது. ஹல்லேலூயா. ஏன் கண்கள் பிடுங்கப்படுகிறதுனா அது ஒரு பிரசங்கம். அதை பற்றி நான் இப்ப பேச உங்களுக்கு ஆசைப்படல, நேரம் இல்லாத காரணத்தினால. ஏன்னா கண்களை தான் முதல் இச்சை உள்ள கவருகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கண்களை தான் இச்சை முதல் கவருகிறது. ஹல்லேலூயா. அதனால தான் பாவத்தின் சம்பளம் மரணம். இதே போல இந்த சிம்சோனுடைய தன் வாழ்க்கையில இந்த தேவனுக்கு விரோதமாக பாவம் செஞ்ச பிற்பாடு இந்த தேவ ஆவி அற்ற நான் சொன்னேன் முதலாவது பாவம் எதை இருக்குமா? தேவனோட தேவனிருந்த பிரிவினை கொண்டு வருது. தேவத்திலிருந்த உறவு துண்டிக்கப்படுகிறது. இதே சம்பவம் இந்த இடத்துல சிம்சன் நடக்குது. தேவனோடு இருக்கிற உறவு துண்டிக்கப்பட்டுகிறது. அது துண்டிக்கப்பட்டுகிறது. இவன் அறியாமல் அந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறான். அப்பொழுதுதான் இவனை பெலிஸ்தர் கொண்டு போய் இவன் கண்களை பிடுங்கி இவனை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அன்பான தேவஜனமே, தேவன் மிகவும் நல்லவராக இருக்கிறார். தேவன் மிகவும் நல்லா இருக்கிறார். பாருங்க, இதே காரியம் நடக்க போது பாருங்க. தாவீதுடைய வாழ்க்கையிலும் பாருங்க இதே போல என்ன காரியம் நடக்குது. வாசிங்க என்னோட சேர்ந்து. அதே 2 சாமுவேல் 12:18-19 நான் இதை வாசித்து முடிக்க ஆசைப்படுகிறேன். தொடர்ந்து அடுத்த வாரத்தை குறித்து பார்க்கலாம். 7ஆம் நாளில் பிள்ளை செத்து போயிற்று என்று தாவீதின் ஊழியக்காரர் அவனுக்கு அறிவிக்க ஐயப்பட்டார்கள். பிள்ளை உயிரோடு இருக்கையில் நாம் அவரோடு பேசுகிற போது அவர் நம்முடைய சொற் கேட்கவில்லை. பிள்ளை செத்து போயிற்று என்று அவரோடு எப்படி சொல்லுவோம்? அதிகமாக வேகுலப்படுவாரே என்று பேசிக்கொண்டார். அன்பான தேவஜனமே, தேவனுடைய வார்த்தை சொல்கிறது பாருங்க. தேவனுடைய வார்த்தை சொன்னாரு, மிகவும் தேவன் வருத்தப்பட்டாரு. இந்த தேவனுடைய மகிமை இந்த மனிதன் இழந்து விட்டதனால்
தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை இந்த நேரத்தில் இழந்து விட்டதனால், தேவனோடு இருக்கிற அன்பை இந்த மனிதன் இழந்து விட்டதனால், இதோ 7 நாள் கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு அநேக பேர் பாவம் செஞ்சு கர்த்தர் விடுதலை கொடுப்பாரு போய் ஒவ்வொரு காலத்துல கைப்பட்டு கொண்டு இருப்பாங்க. அதனாலதான் தோல்வி சந்திக்க. ஏன் தோல்வி சந்திக்கிறது? பாவம் செஞ்சுங்கோ கர்த்தருக்கு பிரியமா இருக்க முடியாது. பாவம் செய்யுங்கோ கண்டிப்பா ஜெயத்தை மேற்கொள்ள முடியாது. ஏன்னா ஜெயம் கர்த்தரால மாத்திரம் வரும். ஹல்லேலூயா. ஜெயம் கர்த்தரது மாத்திரம், வெற்றி கர்த்தரது மாத்திரம், இந்த வெற்றி கர்த்தரது மாத்திரம் கடந்து வரும். அப்ப ஏன் தோல்வி சந்திக்கிறாங்க? ஏன் இவனுக்குள்ள ஒரு இழப்பு? ஏன் இவனுக்குள்ள தோல்வி? இந்த நாள் வரை வெற்றி வாழ்ந்து கொண்டார், இந்த நாள் வரை சுகத்தை பெற்றுக் கொண்டார், இந்த நாள் எதெல்லாம் கிடைக்கும் அதெல்லாம் சக்சஸ் பண்ணி கொண்டார். ஆனா தேவனை பார்த்து சொல்லுது, கர்த்தருக்கு முன்பாக இவன் பார்வை, கர்த்தர் பார்வைக்கு இவன் பொல்லாப்பான செய்த காரணத்தினால இவன் 7 நாள் உபவாசம் இருக்கிறான். 7 நாள் கர்த்தருடைய சமூகத்தை முட்டி போட்டு படுத்து பெருண்டு உருண்டு என்னவா பண்ணிக்கிறான். ஆனா ஜெபம் கேட்கப்படுது. நான் சொன்ன உங்களோட பாவத்தின் சம்பளம் மரணம் என்று பார்க்கும்போது இந்த தேவனோடு இருக்கிற உறவு துண்டிக்கப்படுது. இந்த இடத்துல தெளிவாக சொல்லப்படுகிறது, தேவனுடைய உறவு துண்டிக்கப்பட்டதனால் அவன் ஜெபம் கேட்கப்படுறதில்லை. தேவனுடைய உறவு இவனோடு விட்டு நீங்கினால இந்த ஜெபத்துக்கு பதில் பரலோகத்தில் வருதில்லை. இந்த தேவனோடு இருக்கிற ஐக்கியம் விட்டு பிரினால இவன் எதை சாதிக்க வேண்டுமோ அதை சாதிக்க முடியல. ஏன் சாதிக்க முடியல? அந்த ரிலேஷன்ஷிப் கட்டாய் விட்டது. ஹல்லேலூயா. 7 நாள் உபவாசம் இருக்கான். 7ஆவது நாள் குழந்தை மரிக்கிறது. ஒரு பாவத்தின் நிமித்தம் மரணம் என்ற சம்பவத்தை முதலாவது அந்த பெண்ணுடைய கணவனை இவர் கொலை செய்தான். 2வது பார்க்கும்போது அதிகமாக நேசித்து அந்த குழந்தை அன்பாக நேசித்து கொண்டு இருக்கிற குழந்தை இழக்க வேண்டிய சூழ்நிலை கடந்து வந்தது. ஏன் கடந்து வந்தது பார்க்கும்போது பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் தெளிவாக சொல்லப்படுகிறது. அப்ப எப்பொழுது பாவம் செய்றீங்களோ உங்கள் வாழ்க்கையில சிந்தித்து பார்த்து கொள்ளுங்க. அடுத்து தோல்வி கடந்து வந்து கொண்டிருக்கிறோம், அடுத்து வியாதிகள் கடந்து வந்து கொண்டிருக்கிறோம், அடுத்தடுத்து சோர்வுகள் கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் எவைகளை நினைக்கிறீங்களோ அவைகளை சாதிக்க முடியாது. நீங்க எவைகளை நீங்க கண்டிப்பா நான் ஜெயம் கொள்வேன் என்று தீர்மானம் செய்கிறோம், அவர் ஜெயம் வராது. ஏன்னா ஜெயம் கொடுக்கிறவர் உங்களை விட்டு பிரிந்து இருப்பதனால் ஜெயம் உங்களுக்கு அல்ல, தோல்வி உங்களோடு கடந்து வரும். அதனால தான் சொல்லுகிறேன், இந்த பாவம் என்பது வாட்டர் பபிள்ஸ் போல. நீங்க எவ்வளவு காலம், அதாவது இந்த பாவம் செய்யும் போது நினைச்சுக்கிறீங்க நீங்க வாட்டர் பபிள்ஸ் போல நிக்கிறீங்க. இந்த தேவன் நிற்கிறாரு, இந்த நீங்க நின்று கொண்டிருக்கிறீங்க. உங்கள் மத்தியத்துல அந்த பாவங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கும். இந்த பாவங்களை ஆளுகை செய்யும் என்றால் கண்டிப்பா மரணத்துக்கு கடந்து செல்வீர்கள். அதனால பாவத்தை விட்டு விலகுவோம். தொடர்ந்து இந்த வார்த்தையை தொடர்ந்து இந்த செய்தி அடுத்த வாரம் நம்ம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. தொடர்ந்து இந்த செய்தி அடுத்த வாரம் பார்க்க. எத்தனை பேருக்கு இந்த செய்தி ரொம்ப பிடிச்சமாக இருந்தது? ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை, தேவனுடைய வார்த்தை, பாவத்தின் சம்பளம் மரணம் என்பதை தெளிவாக புரிகிறது? எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. நாங்க கொஞ்சம் டீப்பா தான் போய் கொண்டிருக்கிறோம். ஏன் டீப்பா போறேன்னா, தெளிவா ஒருக்கும் போதிக்கும் போது இனி அந்த பாவத்தை செய்ய மாட்டார்கள். கண்டிப்பா பாவத்தின் மித்தம் மரணம் கண்டிப்பா உண்டு. பாவத்தின் சம்பளம் கண்டிப்பா மரணம் உண்டு. எப்பேற்பட்ட மரணம் வேணா நேரிடலாம். ஒருவேளை உங்க குடும்பத்துல வியாதி வரலாம், உங்க குடும்பத்துல பலவீனம் வரலாம், சோறு வரலாம், கண்ணீர் வரலாம், துக்கங்கள் வரலாம், அல்லது ஆசீர்வாதம் இல்லாமல் போகலாம், அல்லது நீங்க எதை சாதிக்கலாம் என்று நினைக்கிறீங்களோ அவர் சாதிக்காமல் போகலாம். ஏன் எப்படி சாதிக்க முடியாது என்று பார்க்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில இந்த தேவனுடைய வார்த்தை, இந்த தேவனுடைய வல்லமை, இந்த தேவனுடைய பிரசனம், இந்த தேவனுடைய உறவு உங்களை விட்டு நீங்கிறதுனால நீ ஜெயம் கொள்ள முடியாது. அப்ப பாவத்தை விட்டு விலகுவோமானால் கண்டிப்பா ஜெயம் உங்களோடது, ஜெயம் தேவனுடையது. தேவன் உங்களோடு இருப்பதால் பயப்படாத சிறுமந்தையே நான் உங்களோடு இருந்து ஒரு பெரிய காத்து செய்வனை கத்த சொல்லி நினைக்கிறான். கண்களை முடி ஜெயிப்போமா? Thank you Lord. Thank you Jesus. அன்பின் பரலோக தர்மியான ராத்திரி வேலைக்காக நன்றி கூறுகிறேன். இந்த நாளில் எங்களோடு கர்த்தாவே பாவத்தின் சம்பளம் மரணம் என்பதை குறித்து போதித்ததற்காக நன்றி கூறுகிறேன். இந்த நாளில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. இனி பாவத்துக்கு அப்பா நாங்கள் சொந்தக்காரர்கள் அல்ல கர்த்தாவே. இனி பாவத்தை கண்டு நாங்கள் வெறுக்கிறோம் கர்த்தாவே, பாவத்தை மறுக்கிறோம் கர்த்தாவே. இனி பாவங்களை அப்பா யாவையை கட்டு அப்பா நாங்கள் இனி ஒருபோது பாவங்களை நாங்கள் நோக்கி பார்க்க மாட்டோம் கர்த்தாவே. உண்மையை நோக்கி பார்க்கிறோம் கர்த்தாவே. ஜெயம் உங்க முடியாது கர்த்தாவே. உங்களோடு இருக்கிற பிள்ளைகளை ஒருபோது விட்டு விலகிற தேவன் அல்ல கர்த்தாவே. நீதிமானுடைய கூடாரத்தில் கர்த்தாவே அப்பா சமாதான சந்தோஷம் ஒவ்வொரு நிலையத்தில் இருக்க வேண்டும் சொல்லிருக்கிறீங்க கர்த்தாவே. நாங்கள் யாரும் நீதிமான் வாழ உடைய பார்க்கிறோம்.
ஒவ்வொருவரையும் நீ பொறுப்படுத்தணும் கர்த்தாவே. இனி பாவத்துக்கு எங்களை ஒப்பு கொடுக்காத மாதிரி நாங்கள் நீதிக்கு பிழைக்கிறவர்களாக நீதிமான்களை வாழத்தக்கதாக அப்பா யோபுடைய வார்த்தை நீ சொல்லுகிறது அவன் நீதிமான் என்பதை சொல்லுகிறது அந்த வாழ்க்கையை நாங்கள் வாழமுடிய குறிப்பிச்சுங்க இருக்கிற ஒவ்வொரு காசு நீங்க பலப்படுத்தணும் உங்களுடைய கருத்துங்கிறவங்க இருக்கிற ஒவ்வொரு கருத்து அப்பா இந்த நாள் வரை இவர்கள் எப்பேற்பட்ட பாவம் செய்திருந்தாலும் சரி இந்த நாளை நீங்கள் தெளிவாக பேசியிருக்கீங்க கர்த்தாவே. பாவத்தின் சம்பளம் மரணம் என்பதை பேசியிருக்கீங்க கர்த்தாவே. அந்த பாவத்தை இனி நாங்கள் ஒருபோதும் செய்யாதபடி அந்த பாவத்தை விட்டு நாங்கள் யாரும் மறிக்காதபடி அந்த பாவத்தை விட்டு உங்களோடு இருக்கிற உறவை நாங்கள் விட்டு விலகாதபடி அந்த பாவத்தை விட்டு நாங்கள் உங்களோடு இருக்கிற ஐக்கியத்தை விட்டு விலகாதபடி அப்பா உங்களோட ஒவ்வொரு இணைந்து இருக்க பாவத்தை வெறுக்கிறோம் உண்மை பிடிக்கிறோம் உண்மையை நோக்கி பாருங்கள். எங்கள் கண்களை உமக்கு நேராக உயர்த்துகிறோம். இதை யாவரை நீர் பொறுப்படுத்த வருவோம் இருக்கிற ஒவ்வொரு கற்றோபுரங்கள் ஒவ்வொரு ஆசிரியரையும் பலப்படுத்தணும். ஒவ்வொரு வாழ்க்கையில் இருக்கிற பலவீனங்கள் மாறிட்டும் சோர்வுகள் மாறிட்டும் கண்ணீர்கள் மாறிட்டும் துக்கங்கள் மாறிட்டும் இயேசு தங்களை ஒவ்வொரு சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். எல்லா கட்டுகளும் இயேசு நாத்து விடுதலை ஆகட்டும். பாவத்தின் கட்டுகள் இயேசு நாத்து விடுதலை ஆகட்டும். ஒரு ஜெயம் இயேசு நாத்தை பெற்றுக்கொள்ளட்டும். ஆசிரியரை பலப்படுத்தணும். புதிய கனமை வகுத்து மாற்றி யாவையும் கொடுக்கிறது எங்கள் ரட்சகர் மீட்படுவருமாக இயேசுவின் மாறாம் வேண்டிக்கொள்ளும் என் ஜீவன் நல்ல பிதாவே. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை கர்த்தர் செய்த சகல ஒன்றையே மறக்க மாட்டேன். நம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் சதா காலம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகட்டும் தங்கிய தரித்திருப்பதாக. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஒவ்வொரு அளவிலும் ஆசீர்வதிப்பார். God bless you. You may go in peace.